சுவிசேஷத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் యోహాను రాసిన సువార్త 3వ అధ్యాయము 1 7 வசனங்கள் முடிய நான் வாசிக்க போகிறேன். 1 నుంచి 7 వచనాలు. நான் முதலாவது தமிழ்ல வாசித்த பிறகு தெலுங்குல ஒருவர் வாசித்த பிறகு நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். నేను ముందుగా తమిళ్లో చదివినాక దాని తర్వాత మీరు ఎవరైనా తెలుగులో చదవాలి. దాని తర్వాత మనం వాక్యంలో వెళ్ళొచ్చండి. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதுமை எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதுமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் என்பதை தீர்க்கலாம். எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாசித்த உம்முடைய வேத வசனங்களோடு கூட உம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டி தந்தோர்களுடைய ஜெபிக்கிறோம். தேவரீர், வார்த்தை உம்முடையது, வார்த்தைக்கு நீரே வியாக்கியானி என்பதை அறிந்திருக்கிறோம். மனுஷனுடைய எந்த விதமான தத்துவங்களும் ஆண்டவரே, மனுஷனுடைய எந்த விதமான எண்ணங்களும் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக வேண்டுகிறோம். கர்த்தாவே, வந்த மக்கள் அத்தனை பேரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வீராக. நீர் எங்களோடு கூட இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். தேவனை சந்தித்த அனுபவத்தோடு மக்கள் புறப்பட்டு போக கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. காணிக்க கொடுத்த கரங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய திருவுள்ள சித்தம் மாத்திரமே நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம், உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து நான் சீக்கிரமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். దేవుని ఒక వాక్యాన్ని మనం తీసుకొని త్వరగా అయిపిస్తాను. இந்த அதிகாரத்தை குறித்ததான வேதத்தை வாசிக்கிற நம் யாவருக்கும் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ఈ అధ్యాయము బైబిల్ చదివే మనందరికీ తెలుసు. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டங்களிலே, యేసు క్రీస్తు జీవించిన ఆ కాలములలో இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கூடாது அல்லது இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எருசலேம் தேவாலயமும் சனகரிப்பு சங்கமும் முடிவு பண்ணி வைத்திருந்தது. అక్కడ యేసుక్రీస్తు బోధన గాని యేసుక్రీస్తుని ఎవరు వెంబడించకూడదని అక్కడ ఉన్న సంఘము ఆ యెరూషలేములో చెప్పి ఉన్నది. ஆகையினால சனகரிப்பு சங்கத்துடைய முடிவு என்ன அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை யாரும் பின்பற்ற கூடாது, இயேசு கிறிஸ்துடைய போதனையை கூட யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு செய்து வைத்திருந்தார்கள். ఆ కాలంలో యెరూషలేములో యేసయ్య ఉన్నప్పుడు యేసుక్రీస్తు ఒక బోధన గాని ఆయన ఎవరు వెంబడించకూడదు అని వాళ్ళు చెప్పున్నారు. காரணம், அவருடைய உபதேசமானது நியாய பிரமாணத்திலிருந்து கிருபை பிரமாணத்தின் பக்கமா மக்களை கொண்டு வருகிறதா இருந்தது. ఎందుకంటే ఆయన ఉపదేశం అనేది ధర్మశాస్త్రం నుంచి కృపా ఉపదేశంగా ఉన్నది. இந்த சமயத்திலே யூதருக்குள்ள மிக வயது முதிர்ந்த நிக்கோதுமை எனப்பட்ட ஒரு பரிசேய போதகர் ஒருவர் இருந்தார். ఈ సమయంలో యూదులలో చాలా వృద్ధాప్యము కలిగిన ఒక పరిశేయుడైన నికోదేము అనే ఒక వ్యక్తి ఉన్నాడు. அவர் போதகருக்கெல்லாம் போதகராய் இருக்க ஆரம்பித்தார். నికోదేము బోధకులకంతా బోధకుడై ఉన్నాడు. ஏறக்குறைய ஒரு 80 வயது நிரம்பின வயது முதிர்ந்த ஒரு போதகர். ఇంచుమించు నికోదేముకి 80 వయసు కలిగిన ఒక బోధకుడు. ஆகையினால அவருடைய வாழ்க்கையில அவர் எத்தனையோ நபர்களை அவர் சந்தித்த அனுபவம் உண்டு. ఎందుకంటే ఆ నికోదేము జీవితంలో ఎన్నో మందిని ఆయన కలిసి ఉన్నాడు. ஆகையினால இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் கூட அந்த மனுஷன் கவனிக்க ஆரம்பித்தார். అందువల్ల మన ప్రభువైన యేసుక్రీస్తు సేవను గాని జీవితాన్ని కూడా ఆ నికోదేము గమనించాడు. ஆகையினால சனகரிப்பு சங்கம் முடிவு பண்ணினது போல இயேசு கிறிஸ்து ஏதோ மனுஷ தத்துவங்களை கொண்டு வரவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். సనగరిపు సంఘము చెప్పినట్టుగా యేసుక్రీస్తు ఏదో మనుషులు తత్వాన్ని తీసుకురాలేదు అని ఆయన అర్థం చేశారు. ஆகையினால அவர் கவனித்துக் கொண்டு வர ஆரம்பித்தார். இவர் தேவனால அனுப்பப்பட்ட ஒருவர் என்பதை அவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். అందువల్ల నికోదేము
గమనించి ఇతడు ఈయన దేవుని వల్ల పంపబడిన సేవకుడు అని అతడు నమ్మాడు. ஆகையால சனகரிப்பு சங்கம் சொன்னதையெல்லாம் அவர் அப்படியே கேட்டுக்கொள்ள அவர் விரும்பவில்லை. సనగెరిపు సంఘము ఏమైతే చెప్పిందో దాన్ని అలా వినలేదు నికోదేము. எப்பொழுதும் தேவன் ஒரு மனுஷனையோ அல்லது தேவன் காட்சிக்கு வரும்பொழுது மற்ற சபைகள் அவர்களை புறக்கணித்து தள்ளிவிடும் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. ఎప్పుడు దేవుడు నిజంగా వస్తాడో, దేవుడు ఒక సేవకులు వస్తారో, సంఘాలు అతన్ని ఖచ్చితంగా త్రోసి వేస్తుంది అనేది. ஆகையால் இதுதான் 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்ததுதான், திரும்பவும் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2000 సంవత్సరాల ముందుగా యేసయ్య జీవితంలో ఏమైతే జరిగిందో అదే మళ్ళా జరుగుతుంది. ஆகையினால இந்த வயதான அந்த போதகர் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தையும் அவரால் நடப்பிக்கப்படுகிறதான அற்புதங்களை கவனித்துக் கொண்டு வர ஆரம்பித்தார். వృద్ధాప్యంలో ఉన్న ఈ నికోదేము యేసుక్రీస్తు వల్ల చేయబడిన అద్భుతాలు, ఆయన చేసే బోధలు గమనించాడు. ஆகையினால சங்கம் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ఆ రోజు సంఘం ఏమైతే చెప్పిందో అది ఆయన అనుకోలేదు, నమ్మలేదు. ஆகையால ஒரு நாள் ராத்திரி வேளையில இயேசு தங்கின அந்த வீட்டுக்கு அவர் புறப்பட்டு போக ஆரம்பித்தார். రోజు రాత్రి సమయంలో యేసయ్య ఉన్న ఇంటికి నికోదేము వెళ్ళాడు. அந்த ராத்திரியில இயேசு இருந்த அந்த இடத்துல இயேசுவை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. యేసయ్య ఎక్కడ ఉన్నాడో ఆ రాత్రిలో యేసయ్యని కలిసి మాట్లాడే మంచి అవకాశం నికోదేము. அந்த మనుஷன் ஏறக்குறைய వయது ముదిర్ந்த அந்த మనుஷன் ఏறக்குறைய ஒரு 30 వయது தாண்டின இயேசுவை பார்த்து, ఆ నికోదేముకు 80 వయసు కలిగిన ఆ నికోదేము 30 వయసు కలిగిన మన యేసయ్యని చూసి போதகரே என்று அழைக்கிற அளவுக்கு இயேசுவில ஒரு விசேஷத்தை அந்த மனுஷன் பார்க்க ஆரம்பித்தார். బోధకుడా అనే పిలిచే అంటూ యేసుక్రీస్తులో ఏదో ఒక విశేషత అతడు చూశాడు. பிறகு அவர் சொல்லுகிறார், உம்மோடு கூட தேவன் இல்லாதிருந்தால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிச்சயமா நடைபெற முடியாது. మళ్ళా అతడు ఏం చెప్తున్నాడంటే, నీతో దేవుడు లేకుంటే ఇలా సూచక్రియలు అద్భుత కార్యాలు జరగవు అని చెప్తున్నాడు. அப்படி இயேசுவை குறித்து இயேசுவிடத்தில் அவன் பேச ஆரம்பித்தார். అలా యేసయ్య గురించి నికోదేము యేసయ్య కాడే మాట్లాడుతున్నాడు. உடனே இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? వెంటనే యేసయ్య ఏం చెప్పుండాలి? அற்புதமான போதகரே, అద్భుతమైన బోధకుడా, பரவாயில்ல, நீங்க நல்ல காரியத்தை அறிந்திருக்கிறீர்கள். పర్వాలేదు, నువ్వైనా నన్ను కనిపెట్టావు, నువ్వు చాలా విషయాలు తెలుసు. ஆனால் அந்த మనుஷன் பேசினதுக்கும் இயேசுடைய பதிலும் வித்தியாசமா இருந்தது. అయితే నికోదేము ఏమైతే చెప్పాడో యేసయ్య చెప్పిన జవాబుకి ఒక సంబంధం లేకుండా జవాబు చెప్పాడు. இயேசு எதை பேசினாலும் அதுல ஞான அர்த்தம் இருக்கும். యేసుక్రీస్తు ఏది మాట్లాడినా దాంట్లో జ్ఞాన అర్థం ఉంటుంది. அந்த వార్తయాனது மக்களை மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும். మాట అనేది, ఆ వాక్యం అనేది మనుషుల్ని మార్చుతుంది. ஆகையால் இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். యేసయ్య అతను చూసి చెప్తున్నాడు, ఒకడు మరలా జన్మించకుంటే ప్రభు దేవుని రాజ్యాన్ని చూడలేడు. அவருக்கு ஒண்ணும் புரியல. அவர் பெரிய போதகர், அதாவது யூதர்களெல்லாம் அதிகாரியா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை. వెంటనే అతనికి అర్థం చేసుకోలేకపోయాడు. అతను పెద్ద బోధకుడై ఉన్నా కూడా அவர் திரும்ப கேட்கிறார், ஆண்டவரை, எப்படி ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கும்போது தன்னுடைய தாயின் வயிற்றில பிரவேசித்து பிறக்க முடியும்? మరలా యేసయ్యను చూసి అడుగుతున్నాడు, ఒకడు వృద్ధాపంలో ఉన్నప్పుడు మరలా ఎట తల్లి కడుపులో జన్మించినవద్ది? இயேசு சொன்னார், மாம்சத்திலே பிறப்பது மாமிசமா இருக்கும், యేసయ్య చెప్పాడు, మాంసములో జన్మించేది మాంసమై ఉంటుంది, ஆவியிலே பிறப்பது ஆவியா இருக்கும். ఆత్మలో జన్మించేది ఆత్మై ఉంటుంది. இன்னொரு மொழிபெயர்ப்பு அழகாக இருக்கிறது. ఇంకొక తర్జుమాలో ఇలా ఉన్నది, மனுஷரால் பிறப்பதெல்லாம் மனுஷ இயல்பு உடையதா இருக்கும். మనుషుల వల్ల పుట్టే జన్మించే కార్యము మనుషుల యొక్క స్వభావము కలిగి ఉంటుంది. ஆகையினால மனுஷரால பிறக்கப்பட்டதெல்லாம் மனுஷன் சுபாவம் இருக்குமோ ஒழிய தேவனை குறித்தோ அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் இதனுடைய அர்த்தமா இருக்கிறது. మనుషుల వల్ల జన్మించబడిన ఆ విషయము మనిషి స్వభావమే ఉంటుంది కాబట్టి లోక స్వభావం ఉంటుంది. దేవుని రాజ్యాన్ని గురించో దేవుని గురించో అర్థం చేసుకోలేదు. வேதத்தை கூட சரிவர புரிந்து கொள்ள முடியாது. పరిశుద్ధ గ్రంథాన్ని కూడా మనం సరిగా అర్థం చేసుకోలేము. பல நேரங்களில் பலர் இந்த வேதாகமத்தை என்ன நினைப்பாங்க, மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான புத்தகம், உண்மை பரிசுத்தமான புத்தகம் தான், இதை மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் ஒழிய இந்த வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. అక్కడ చాలా మంది ఏమనుకుంటారు, ఇది చాలా పరిశుద్ధమైన గ్రంథం అని చెప్పి దాన్ని భద్రంగా పెట్టుకుంటారు, కానీ చదువుతారైతే వాళ్ళకి అర్థం కాదు. ஆகையால இந்த வேதம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாக ఈ இருக்கிறபடியால் పరిశుద్ధ గ్రంథంలో ఒక్కొక్క మాట దేవుని వాక్యమే ఉన్నది కాబట్టి ஆகையால
ஆகையால இதை புரிந்து கொள்வதற்கு நாம திரும்ப மறுபடியும் பிறந்திருக்க வேண்டிய அவசியமா ఈ இருக்கிறது. పరిశుద్ధ గ్రంథంలోని వాక్యాలు మనం అర్థం చేసుకోవాలంటే మరలా మనకు జన్మించిన అనుభవం అవసరమై இன்னைக்கு செய்திக்கான பொருள் என்ன அப்படி பார்த்தோம்னா, ఈ రోజు మన వాక్యం యొక్క అంశము ఏమిటనగా you must be born again. నువ్వు ఖచ్చితంగా మరలా జన్మించాలి అనే వాక్యం. நீங்க மறுபடியும் பிறந்தாக வேண்டும் என்பதுதான் இந்த தேவன் விரும்புகிற காரியமா இருக்கிறது. మరలా జన్మించాలి అనే వాక్యం ఒక అంశమే నేను బోధిపోతున్నాను. இதை ஒவ்வொரு சபையும் வித்தியாசமான வழிகளிலே இதை கை கொண்டிருக்கிறார்கள். ఈ కార్యాన్ని ఒక్కొక్క సంఘము ఒక్కొక్క విధములో పాటిస్తున్నారు. சில நேரங்களிலே சில சபை மறுபடியும் பிறந்ததுக்கு அடையாளமாக ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போயிட்டு தலையில தண்ணீரை தெளிப்பாங்க. కొందరు కొన్ని సంఘాలు ఏం చేస్తాయంటే మరలా జన్మించిన దానికి సూచనగా చిన్న బిడ్డకి తలలో ఆ ఒక నీళ్లు చెల్లుతారు. இன்னும் சில சபைகள் ஜெண்டா அல்லது கொடியை தாண்ட சொல்லுவாங்க. கொடியை போட்டு அந்த கொடியை தாண்டணும், அப்படி தாண்டினா நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. కొన్ని సంఘాలు ఏం చేస్తాయంటే ఒక జెండా పెట్టి ఆ జెండాని దాటితే నువ్వు మరలా జన్మించావని పాటిస్తారు. ஆகையால இன்னும் சில சபை என்ன செய்கிறது அப்படி பார்த்தோம்னா, நீங்க கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க திரும்ப ஞானஸ்நானம் இப்படிப்பட்ட ஒழுங்குக்குள்ள போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேறொரு மார்க்கத்திலிருந்து ஒரு மனுஷிய வருவாயனா அவர்கள் தான் திரும்ப இந்த born again என்ற வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்பது அநேகர் போதிக்கிறார்கள். కొన్ని సంఘాలు ఏం చెప్తున్నాయంటే మీరు క్రైస్తవ కుటుంబంలో పుట్టుంటే మరలా మీరు బాప్టిజం తీసుకునే అవసరం లేదు, మీరు క్రైస్తవ కుటుంబంలో పుట్టున్నారు కాబట్టి ఆల్రెడీ మీరు మరలా జన్మించున్నారని కొన్ని సంఘాలు బోధిస్తున్నాయి. ஆனால் இயேசு யாரிடத்துல பேசினார் என்று பார்ப்போமே. ఇక్కడ యేసుక్రీస్తు ఎవరితో మాట్లాడాడంటే ஒரு யூதன், ఒక యూదుడు, அவர் ஒரு பரிசேயன், అతడు ఒక పరిసయ్యుడు, அவர் போதகருக்கெல்லாம் போதகராய் இருந்தார். బోధకుడికంతా బోధకుడై ఉన్నాడు. அப்படியானால் நீங்களும் நானும் ஒவ்வொரு மனுஷனும் நீங்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் பிறக்காமல் போனாலும் கூட திரும்ப மறுபடியும் பிறந்த அனுபவம் ஒவ்வொருக்கும் தேவையா இருக்கிறது. అట్లయితే ఇక్కడ ఉన్న ప్రతి ఒక్కరు మీరు క్రైస్తవ కుటుంబంలో జన్మించినా జన్మించకపోయినా మీకందరికి మరలా జన్మించిన ఆ ఒక అనుభవం అవసరమై ఉన్నది. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பெறாத மக்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை எந்த காலத்திலும் புரிந்து கொள்ள முடியாது. మరలా జన్మించిన అనుభవం పొందుకోలేదో వాళ్ళు దేవుని వాక్యాన్ని ఎల్లప్పుడూ అర్థం చేసుకోలేరు. இங்க இந்த வேதாகமத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் இருக்கிறது. ఇక్కడ ఈ యొక్క పరిశుద్ధ గ్రంథంలో దేవుని రాజ్యంలో ప్రవేశించలేడు అని రాయబడి ఉన్నది. நம்முடைய தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார், మన ప్రవక్త చెప్తున్నాడు, தேவனுடைய ராஜ்யத்தை அவனால புரிந்து கொள்ளவே முடியாது. దేవుని రాజ్యాన్ని అతడి వల్ల అర్థం చేసుకుని కుదరదు అని చెప్తున్నాడు. ஆகையினால இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் எத்தனையோ வருஷம் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாத காரணம் என்னவென்று பார்த்தா திரும்ப அந்த born again என்ற அனுபவம் இல்லாதபடினாலே ఈ రోజు అనేకులు ఎన్నో సంవత్సరాలు సంఘానికి వచ్చినా దేవుడు వాక్యాన్ని ఎందుకు అర్థం చేసుకోలేకపోతున్నారంటే వాళ్ళు మరలా జన్మించిన అనుభవం లేదు. దాన్ని బట్టి அப்படியானால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தேவையா இருக்கிறது. అట్లయితే ఒక్కొక్క వ్యక్తికి మరలా జన్మించే అనుభవము అవసరమై ఉన్నది. ஆகையினால இதுதான் வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு அனுபவமா இருக்கிறது. అందువల్ల ఇదే పరిశుద్ధ గ్రంథము మనకి నడిపించే చూపించే ఒక అనుభవమై ఉన్నది. இந்த வேதத்தை தாண்டி தேவன் எதையும் செய்வது கிடையாது. ఈ పరిశుద్ధ గ్రంథాన్ని దాటి దేవుడు ఏ కార్యము చేయడు. ஒரு முறை ஒரு நடந்த சம்பவத்தை பிரதர் பிரானம் இப்படியாக குறிப்பிட்டு பேசுகிறார். ఒక రోజు ఆ జరిగిన సంఘటన బ్రదర్ బ్రానమ్ చెప్తున్నాడు. ஒரு அழகான ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீட்டை கட்டுவதற்கான வீட்டுக்கான உரிமையாளர் அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு பொறியாளர் என்ஜினியர் கையில கொடுத்தார். అక్కడ ఒక వ్యక్తి ఇల్లు కట్టాలని ఆ ఇల్లుకైన బ్లూ ప్రింట్ వేసి అక్కడ ఇంజనీర్ அதுக்கான எல்லா அமௌண்ட் எல்லாமே அவர் பேசி எல்லாம் முடிந்து போனது. దానికైన అన్ని ఆ డబ్బు అన్ని విషయాలు మాట్లాడేశాడు. அவர் கடைசியாக இந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த வீடு கட்டி முடிக்கிறேன் என்று சொன்னது போலவே சரியான நேரத்தில் அந்த வீடை கட்டி முடித்து தீர்த்து விட்டார். అక్కడ ఆయన చెప్పినట్లుగా ఆ డేట్ లో ఆ ఇల్లు కట్టబడి ముగించబడినది. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அந்த வீட்டுக்குள்ளாக நுழைந்து அதனுடைய ஹால் பார்த்தார். அதனுடைய அந்த 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 இடத்தை பார்த்தார். అక్కడ ఆ ఇంటి ఆ సొంత ఆయన ఏం చేశాడు, ఇల్లు తెరిచి ఆ హాల్ చూశాడు. மற்ற அறைகளை போய் பார்த்தார். గదిలో
క్రియలను చూస్తాడు, எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. అన్ని ఓకేగా ఉన్నది. ஆனால் ஒரு இடத்துல அது குறைபாடு இருந்தது. అయితే ఒకే తప్పు అయి ఉన్నది. உடனே அவர் தன்னுடைய கரங்களில் அந்த ப்ளூ பிரிண்ட் கொண்டு வர ஆரம்பித்தார். వెంటనే ఆ బ్లూ ప్రింట్ ని అలా తెరిచి చూశాడు అతను. அந்த ப்ளூ பிரிண்ட்ல குறிப்பிடப்பட்ட அந்த காரியங்கள் அங்கு இல்லாது இருந்தது. ఆ బ్లూ ప్రింట్ లో ఏదైతే ఉన్నదో ఆ కార్యము కొన్ని విషయాలు అక్కడ లేకుండా ఉన్నది. அவர் அந்த பொறியாளரை என்ஜினியரை கூப்பிட ஆரம்பித்தார். ఇంజనీర్ ని పిలిచాడు. ஐயா, உனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்க தெரியுமா? మీకు ఈ బ్లూ ప్రింట్ చూడడం తెలుసా? நான் உங்க கையில கொடுத்த இந்த ப்ளூ பிரிண்டின் அடிப்படையில இந்த வீடு கட்டப்படாமல் போயிற்று. నేను ఏదైతే చెప్పినానో బ్లూ ప్రింట్ లో అలా మీరు ఇల్లు కట్టలేదు. ஆகையினாலே நீ கேட்ட இந்த தொகையை என்னால தர முடியாது. திரும்ப இதை இடித்து திரும்ப இந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கிறோ அதன்படி கட்டி தர வேண்டும் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். అందువల్ల మీరు ఏదైతే డబ్బు చెప్పారో అది నా వల్ల ఇవ్వడం కుదరదు, మళ్ళా ఇల్లు పడగొట్టి ఈ బ్లూ ప్రింట్ ప్రకారం కట్టేవాళ్ళే చెప్పారు. பிறகு அந்த தவறான பகுதியில இடித்து போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருந்ததோ அவர் அதன் அடிப்படையில கட்ட ஆரம்பித்தார். ఎక్కడే తప్పుగా కట్టాడో ఆ స్థలము పగలగొట్టి మళ్ళా బ్లూ ప్రింట్ లో ఉన్నట్టు కట్టారు. இன்றைக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களில் ஒரு அற்புதமான ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்கிறார். ఈ రోజు కూడా మన ప్రభు అయిన దేవుడు మన చేతిలో ఒక అద్భుతమైన బ్లూ ప్రింట్ ఇచ్చాడు. இந்த ப்ளூ பிரிண்ட் தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்குரிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ఈ బ్లూ ప్రింటే మనిషి యొక్క జీవితంలో ఎలా ఉండాలనేది నేర్పిస్తున్నది. ஆகினால் இதன் அடிப்படையிலே நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் ஒழிய பரலோகம் போக முடியாது. దీని ప్రకారం ఒక క్రైస్తవుడుగానే ఒక మనిషిగా ఉంటే మాత్రమే పరలోకానికి వెళ్ళ కుదురుతుంది. ஆகையினால இவர் ஒரு பெரிய போதகரா இருந்த போதிலும் கூட ఈ నికోదేము పెద్ద బోధకుడు కూడా ஆண்டவருக்கு தெரியும் இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்பதை இயேசு அறிந்திருந்தார். దేవుడికి తెలుసు ఈ వ్యక్తి దేవుని రాజ్యానికి దూరమై లేదు అని తెలుసు. ஆகையினால இந்த நிக்கோதேமு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்று பார்ப்போமானால், నికోదేము అనే పేరుకు ఏమి అర్థం అంటే வெற்றியாளன். ఒక పొందేవాడు. அவருடைய பெயர் எப்படிப்பட்டது? அவர் வெற்றியாளனா இருக்கக்கூடியவர். అతని పేరు విజయము పొందేవాడు అని ఉన్నది. ஆகையினால இவருடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்க பார்ப்பீர்களானால், అందువల్ల ఈ నికోదేము ఒక జీవితం ఆఖరికి చూశారంటే நம்முடைய தீர்க்கதரிசியானவர் இப்படியாக சொல்கிறார், ప్రవక్త ఇలా చెప్తున్నాడు, இந்த మనుషனை ఈ మనిషిని அவர் சார்ந்திருந்த சபையோ அல்லது சனகரிப்பு சங்கமோ இவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ఆయన చెందిన సనగరింపు సంఘము ఇతన్ని పట్టనవ్వలేదు. ஆகையினால சீஷர்களை எல்லாரும் அந்த சனகரிப்பு சங்கம் பிடிச்சு வைக்கிற நேரத்துல கூட శిష్యులందరినీ ఆ ఒక సనగరింపు సంఘం పట్టిపట్టినప్పుడు இந்த மனுஷன் சீஷர்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தார். ఈ మనిషి శిష్యులకి ఆదరగా మాట్లాడాడు. அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்துக்கு கூட இவர் ஆதரிக்க ஆரம்பித்தார். యేసుక్రీస్తు ప్రసంగాన్ని కూడా ఇతను ఆదరించాడు. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் முடிவடைகிற அந்த நேரத்திலும் கூட ఇంకా యేసుక్రీస్తు ఆ మరణము ముగించేటప్పుడు కూడా 100 ராத்தல் வெள்ளை பழத்தை கொண்டு வந்து அடக்காராதனை பங்கு பெற்றவராய் இருந்தார். ఆ 100 నాణ్యాలను బట్టి అక్కడ ఒక కార్యము చేశాడు, సమాధి కార్యం చేశాడు. ஆகையினால அந்த 100 ராத்தர் வெள்ளை போலம் என்பது இன்றைய கணக்கு சொல்றாங்க, அது கோடிக்கணக்கான விலைக்கிரயமுடைய ஒரு வஸ்துவா இருந்தது. అక్కడ ఆ రోజు ఖర్చు పెట్టిన నికేదేమో 100 నాణ్యాలు అయింది. ఇప్పుడు ఈ రోజు లెక్కలో కోట్లు డబ్బులు చెందినదై ఉన్నది. ஆகையினால இயேசு பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தை அவரை சிந்திக்க வைத்தது, அவருக்குள்ள போய் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தது. యేసుక్రీస్తు మాట్లాడిన ఒకే ఒక మాట అతడులో ఒక మార్పు చెందినది. ஆகையினால இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட பர்ன் அதை இந்த அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. అందువల్ల ఇక్కడ ఉన్న ప్రతి ఒక్కరి జీవితాలలో కూడా మరలా జన్మించిన అనుభవం అవసరమై ఉన్నది. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? 2 மரணம் இருக்குது, 2 మరణం ఉన్నాయి, 2 பிறப்பு, 2 జన్మలు ఉన్నాయి. இந்த வார்த்தையெல்லாம் வேற ஏதாவது சபையில சொன்னா யாராச்சும் கேட்பாங்களா? ఈ మాటలు వేరే సంఘంలో చెప్తుంటారు. என்னப்பா 2 மரணம் இருக்குதா? ఏంటంటే 2 మరణాలు ఉన్నాయా? 2 மரணம் நிச்சயமா இருக்குது. నిశ్చయముగా 2 మరణాలు ఉన్నాయి మనిషికి. ஆனால் நீங்க 2வது பிறந்தவருக்கு 2வது மரணம் இல்லை. అయితే మీరు రెండోగా మీరు జన్మించారంటే రెండో మరణం మీరు వెళ్ళలేరు. பிறகு நான் கடைசியில் அதை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ఆఖరగా మీకు దాన్ని వివరిస్తాను. அப்படியே நான் நம்முடைய 2வது பிறப்பு எதற்கு தேவை? అందువల్ల మనకు రెండో జన్మ ఎందుకు అవసరమై ఉన్నది? முதல்
பிறப்பு ஏதோ தவறு இருக்கிறது. మానవ జన్మలో ఏదో తప్పు ఉన్నది. அந்த நம்முடைய முதல் பிறப்பிலே ஏதோ தவறு நடந்திருக்கிறபடினாலதான் அதை சரி செய்வதற்காக இரண்டாவது பிறப்பை தேவன் உலகுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார். మన మొదటి జన్మలో ఏదో ఒక తప్పు ఉన్నది కాబట్టి రెండో జన్మను దేవుడు ఈ భూమికి ఈ యొక్క మనుషులకి చెప్పాడు. ஆதியாகமத்தின் புத்தகம் ఆది కాండములో 6வது அதிகாரம் 6వ అధ్యాయములో 5வது வசனம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 5, 6 మనం చూస్తే இந்த மனுஷனுடைய பாவம் பூமியில பெருக துவங்கினது. మనుషుల యొక్క పాపము భూమిలో చాలా విస్తరించింది. மனுஷனுடைய நினைவுகள் நித்தம் பொல்லாததா இருக்கிறது. మనుషుల యొక్క ఆలోచన చాలా మోసమై ఉన్నది చూస్తున్నారు. తెలుగులో ఎవరు చదవండి. போதும். இங்க தேவன் மனுஷனை உண்டாக்கினதுக்காக మనస్తాపపడ ఆరంభిத்தார். దేవుడు మనుషుల్ని సృష్టించిన దానికి మనసులో మనసులో నొచ్చుకున్నాడు. வேதம் சொல்கிறது, బైబిల్ చెప్తున్నది, தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். దేవుడు మనిషిని చాలా ఒక మంచి వ్యక్తిగా దేవుడు సృష్టించాడు. அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். చెడు కార్యాలను వెతికి పట్టుకున్నారు. தேவன் ஆதாமை ஒரு பரிபூர்ணமானவனாய் உண்டாக்கினார். దేవుడు ఆదాంని పరిపూర్ణమైన ఒక మనిషిగా సృష్టించాడు. அவன் சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டான். అతడు దేవుడు కుమారుడు అని పిలువబడాడు. அவன் இந்த பூமிக்குரிய ராஜாவாக, பூமிக்குரிய தேவனாகவே தேவன் வைக்க விரும்பினார். ఆదాము ఈ భూమికి చెందిన దేవుడుగా రాజుగా ఉన్నాడు. அவனுக்கு ஒரு பல வருஷங்களுக்கு பிறகு அவனுடைய உள்ள இருந்ததான அவனுடைய துணைவியை தேவன் கொண்டு வந்து அவனுக்கு துணைவியாய் கொடுக்க ஆரம்பித்தார். కొన్ని సంవత్సరాల తర్వాత ఆదాములో నుంచి అతడు భార్యను దేవుడు తీశాడు. இந்த ரெண்டு பேரும் கூடி சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தார்கள். కలిసి చాలా సంతోషంగా జీవించారు. அங்க இருந்ததான சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அவன் அந்த ஜீவாசிக்குள்ளாக பிசாசு புகுந்து అక్కడున్న సర్పం అనే ఒక ఆ జంతువులో సాతాను జొరబడి இந்த ஏவாளுக்கு தந்திரமான பல காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். చాలా ఒక కార్యాలను నేర్పించాడు. ஆகையினால இந்த பெண் அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தார். ఆ ఒక పండును తిని తన భర్తకు ఇచ్చింది. ஆகையினால அந்த உடனே அவள் தாங்கள் நிர்வாணியா இருக்கிறதை அவர் புரிந்து கொண்டு ஓடி ஒளிய ஆரம்பித்தார். వెంటనే ఆ పండు తిని దిగంబరిగా ఉన్నారని తెలుసుకొని వెంటనే వెళ్ళి దాక్కున్నారు. ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டா தான் நிர்வாணியே என்று புரிந்து கொள்ள முடியுமையானால் ఒక పండు ఒక ఫలము తింటే అతడు దిగంబరిగా ఉన్నారు అని అర్థం. தீர்க்கதரிசி அடிக்கடிக்கு இந்த வார்த்தை சொல்வாரு. ప్రవక్త అప్పుడప్పుడు ఈ మాట చెప్తాడు. அமெரிக்க நாட்டுல இருக்கிற நிறைய பெண்களுக்கு அந்த பழத்தை கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. అమెరికా దేశంలోనే అనేక స్త్రీలకి ఆ ఫలము నేను ఇయ్యాలని ఆశపడుతున్నాను. நாம நினைக்கிறது போல ஏதோ ஒரு மரத்திலிருந்து ஒரு கனியை பறித்து புசிக்கவில்லை. మనం అనుకునే ఒక చెట్టులో నుంచి ఒక పండును తీసుకుంటే వాళ్ళు తినలేదు. அதை குறித்து நான் விவரமா இன்னைக்கு போதிக்கவும் விரும்பவில்லை. దాని గురించి వివరంగా నేను ఈ రోజు బోధించలేకుండా, ஆனால் இந்த காரியம் தான் அவர்களை தேவனை விட்டு வெகு தூரம் கொண்டு போக ஆரம்பித்தது. దేవుడు చెప్పిన ఈ కార్యానికి వాళ్ళు లోబడకుండా ఉన్నదాన్ని బట్టి దేవుడి నుంచి చాలా దూరంగా వెళ్ళిపోయారు. இதன் நிமித்தமாக தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். ఇంకా దేవుని సముఖానికి వాళ్ళు బయటికి వెళ్ళగొట్టబడారు. பிறகு ஆதாமும் ஏவாளும் கூடி வாழ ஆரம்பித்தார்கள். ఆదాము హవ్వ కలిసి జీవించారు. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்று வேதம் சொல்கிறது. వాళ్ళకి కుమారుడు జన్మించాడని బైబిల్ చెప్తున్నది. 4వ அதிகாரம் முதல் வசனத்திலே 4 మొదటి వచనములో கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி యెహోవా వలె ఒక మనిషిని నరుణ్ణి పొందినానని ஒரு பையனை ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் ఒక మగ కనింది. அவனுக்கு காயின் என்று பேர் வைக்க ஆரம்பித்தாள். ఆయనకి అని పేరు పెట్టి காயின் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா, కయ్యూను అనే పేరుకు ఏం అర్థం అంటే இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ఈ పేరుకు చాలా అర్థాలు ఉన్నాయి. அதற்கு ஈட்டி என்ற ஒரு அர்த்தம் உடையதா இருக்கிறது. దానికి వచ్చి ఆ బాణము అనే ఒక పేరు ఉన్నది. அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ఇంకొక పేరు కూడా ఉన్నది. கொல்லன்
చంపేవాడు. காது காது கொல்லன்னா வந்து இரும்பு பொருளை உற்பத்தி பண்றாங்க பாருங்க. అక్కడ ఇనుము వస్తువులు చేసే ఒక వ్యక్తి అని ఉన్నది. அத அர்த்தமுடையவனா இருக்கிறா. దానికి కూడా అర్థమై ఉన్నది. ஆகையால இவன் ஒரு வித்தியாசமானவனா இருந்தா, ఇతడు ఒక వ్యత్యాసమైన ఒక మనిషి అయి ఉన్నాడు. பிறகு அவனுடைய சகோதரனாக ஆபேல் பிறக்கிறான். అతడు దాని తర్వాత ఆబేలు జన్మించాడు. அந்த இரண்டாவது பிள்ளைக்கு ஆபேல் என்று பேர் வைக்கிறாங்க. రెండోదానికి ఆబేలు అని పేరు పెట్టారు. ஆபேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்று பார்ப்போமேனா, ఆబేల్ అనే పేరుకు ఏం అర్థం అయితే சுவாசம் అక్కడ అని అర్థము. ஆகையினால முதல் ஒரு பையனுக்கு ஈட்டி அல்லது கொல்லன் என்ற பெயருடையவனா இருக்கிறான். మొదటి బిడ్డకి ఒక బాణం ఒక ఇనుము చేసే వ్యక్తి అని పేరు పెట్టారు. இரண்டாவது மகனுக்கு சுவாசம் என்ற பெயருடையவனா இருக்கிறான். కుమారుడు ఆబేలికి శ్వాసము అది శ్వాసన అని పేరు పెట్టారు. முழு உலகத்திலேயே పరిపూర్ణ ఫుల్ ఆ లోకములో ஆதாம் ஏவாள் పూర్తిగా ఉన్న ఆదాము హవ్వ ఉన్నారు. இப்ப ரெண்டு பையன்க இருக்கிறாங்க. ఇద్దరు కుమారులు ఉన్నారు. இந்த பூமி எல்லாமே அவரு கரங்களில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. మొత్తం వాళ్ళ నలుగురు చేతిలో ఉన్నాయి. ஆகையால ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு ఒక సమయం వచ్చినప్పుడు இந்த ஆபேல் தன்னுடைய தாயார் இடத்துல போய் கேட்பான். அப்பா கிட்ட போய் கேட்பான். తన తండ్రి దగ్గర పోయి అడుగుతాడు, அப்பா நம்மலாம் ஏன் இப்படிப்பட்ட தூரமா இருக்கிறோம்? మనం ఎందుకు ఇంత దూరంగా ఉన్నాము? அந்த ஏதன் தோட்டத்துல இருந்து நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கிறோமே. ఈ తోట నుంచి చాలా దూరంగా ఉన్నామే మనము. ஆதாம் அவருக்கு அதுக்கான வழியெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார். ఆదాము అక్కడ ఏం జరిగింది అనే విషయం చెప్పుంటాడు. இப்படியே பல நாட்கள் ஓட ஆரம்பித்தது. కొన్ని రోజులు వెళ్ళాయి. இப்போது 2 ஆண் பிள்ளைகள் கடந்து போய் யெகோவாவுக்கு பலி செலுத்த விரும்பினார்கள். ఇద్దరు మగ పురుషులు వెళ్ళి యెహోవాకి బలి చెల్లించారు. பெரிய பையனாகிய அந்த காயின் அவன் పెద్ద కుమారుడైన కయ్యను அவன் சில வெஜிடேரியனை கொண்டு போய் யெகோவாவுக்கு பலி செலுத்துகிறான். వెజిటేరియన్ అనే కొన్ని కార్యాలు తీసుకు వెళ్ళి அங்க இரண்டாவது பையனாகிய சுவாசம் என்று சொல்லக்கூடிய ஏபேல் అక్కడ రెండో కుమారుడైన ఏబేలు శ్వాసన అనే ఒక వ్యక్తి அங்க ஆட்டு மந்தைகள் இருக்குதான ஒரு சின்ன ஒரு திராட்சை கொடியில கயிறை கட்டி புடிச்சு இழுத்துட்டு போறான். అక్కడ మందలో నుంచి ఒక చిన్న గొర్రె పిల్లను తాడు కట్టి తీసుకు వెళ్తున్నాడు. அது அவன் புடிச்சு இழுத்துட்டு போறது, அது கத்துறது. అదే అలా లాక్కొని వెళ్తున్నాడు, అది అరుస్తున్నది. அது திடீர்னு கால் மடக்கி அப்படி கீழே விழுது. అది అలా కాలు పడి కాలు జారి పడుతున్నది. திரும்ப அதை புடிச்சு அவன் இழுத்துட்டு போறான். మళ్ళా దాన్ని పట్టి లాక్కొని వెళ్తున్నాడు. அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் దాని తర్వాత దాని యొక్క పలానా స్థలానికి తీసుకువెళ్ళి ஒரு கூர்மையான கல் எடுத்து அதனுடைய கழுத்தை இறுக குத்தி அதை கொண்டு போடுகிறான். అక్కడ చాలా ఒక షార్ప్ అయిన ఒక బండను రాయిని తీసి దాని గొంతులో కొట్టి చంపేస్తున్నాడు. அதிலிருந்து ரத்தம் தீச்சடிக்கிறது. గొర్రె పిల్ల నుంచి రక్తం అలా బయటికి వస్తుంది. அந்த ரத்தம் ஏபேல் மேலேயும் படுகிறது. ఆ రక్తము ఆబేలు మీద కూడా పడుతున్నది. யெகோவா அந்த பலியை அங்கீகரித்தார். యెహోవా ఆ బలిని అంగీకరించాడు. அங்க இன்னொருவன் பழங்களையும் வெஜிடேரியன் கொண்டு போய் பலி செலுத்தினா அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ఇంకొకడు పండుల్ని కాయగూరల్ని ఇచ్చిన ఆ బలిని దేవుడు అంగీకరించలేదు. ஆகையால் உடனே அவன் தன்னுடைய சகோதரரை பார்த்தான். వెంటనే తన సహోదరుని చూశాడు. అతడు அங்க வேற யாரும் கிடையாது. అక్కడ ఎవరు లేరు. ஒருவேளை பெண்கள் இருந்திருக்கலாம், ఒకవేళ ఆ స్త్రీలు ఉంటారేమో. அங்க வேற ஆண்கள் இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. అక్కడ వేరు మగ పురుషులు ఉన్నదిగా బైబిల్ చెప్పలేదు. ஆகையால் பூமி முழுசா அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. భూమి అంతా వాళ్ళకి ఇవ్వబడి ఉన్నది. ஆனா அந்த முதல் பையனா இருக்கக்கூடிய அந்த காயின் ఆ మొదటి కుమారుడైన కయ్యూను தன்னுடைய சகோதரனை తన సహోదరుడైన ఆబేలును அவன் கையில கிடைத்த ஏதோ ஒரு பொருளை எடுத்து அவனை ஓங்கி அடித்து அவனை கொன்று போடுகிறான். చేతిలో ఉన్న ఏదో ఒక వస్తువును తీసుకొని వచ్చి ఆ ఆబేలు కొట్టి చంపేస్తున్నాడు. இந்த ஆபேல் எங்க பலி செலுத்தினானோ அதே பலிபீடத்துல அவனும் விழுந்து மரித்து போகிறான். ఆబేలు ఎక్కడైతే బలి చెల్లించాడో అదే స్థలములో ఆబేలు పడి చనిపోయాడు. இந்த ஆபேல் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். ఈ ఆబేలు యేసు క్రీస్తుకు సూచనై ఉన్నాడు. இந்த ஆபேலுக்கு தெரியும் பாவ பரிகாரத்துக்கு ரத்தம் தேவையா இருக்கிறது என்பதை ஆபேல் வெளிப்பாடின் மூலமாய் அறிந்து கொள்ள ஆரம்பித்தார். ఆబేలుకు తెలుసు పాప విమోచన కొరకు రక్తము చిందించాలని ఆ ప్రత్యక్షత ఉన్నది. ரத்தமே இல்லாமல் பாவ பரிகாரம் இல்லை என்பதை ஆபேல் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். రక్తము లేకుండా పాప విమోచన లేదనేది ఆబేలు తెలుసుకున్నాడు. எப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியானவர் பலியாக்கப்படுவதற்கு அடையாளமாக இவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய்
பலி செலுத்த ஆரம்பித்தான். ఎలా లోక పాపాన్ని మోసే ఆ గొర్రె పిల్ల ఎలా బలి అవుతుందో మన ప్రభు అయిన యేసుక్రీస్తు దానికి సూచనగా ఆ గొర్రె పిల్లను ఇతను బలి ఇచ్చాడు. ஆகையினால அங்க முதல் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிற அந்த சமயத்திலே అక్కడ ఇద్దరు మగ పురుష కుమారులు ఉన్న ఆ సమయంలో முதலாகவே தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை பண்ணின ஒரு கொலைபாதகன் தான் காயனா இருக்கிறான். ముందుగా తన సొంత సహోదరుని చంపివేసిన ఒక నరహత్య ఒక వ్యక్తి కయ్యూనై ఉన్నాడు. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இவர் கொஞ்சம் அது இல்ல எல்லாமே பூமியில இருக்க அத்தனை இவருடையது. ఏదో వాళ్ళకి వచ్చి ఒకవేళ వీళ్ళకి అది లేదు ఇది లేదని కాదు, వాళ్ళందరూ భూమిలో ఉన్న ప్రతి ఒక్కరు వాళ్ళదే. அவன் ஆதியிலிருந்து மனுஷர் கொலைபாதகனா இருக்கிறான் இயேசு சொல்ல ஆரம்பித்தார். ఆ యేసయ్య చెప్తాడు అతడు ఆదిలో నుంచే మనిషి ఆ నరహత్య ఉన్నాడు అని కయ్యూను గురించి చెప్తున్నాడు. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் என்று வேதம் சொல்கிறது. అక్కడ ఆ కయ్యూను గురించి అపవాది వల్ల సృష్టించబడిన కయ్యూను அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க இப்போ விரும்பவில்லை. అదంతా ఇప్పుడు చాలా డీప్గా ఆరాய்ச்சி చేయనవదు. அப்படியே நான் ஒரு அழகான ஒரு குடும்பம், అట్లయితే అది ఒక అందమైన కుటుంబమై ఉన్నది. அந்த குடும்பத்துல ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிற அந்த சமயத்துல ఆ కుటుంబంలో రెండు మగ బిడ్డలు ఉన్నప్పుడు ஒருவன் எழும்பி தன்னுடைய சகோதரை கொலை செய்து போடுவான். తన సొంత సహోదరుని చంపేస్తాడండి. அங்கு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்க வேண்டும். అక్కడ ఏదో ఒక తప్పు జరిగినది ఉన్నది. அவருடைய பிறப்பே தவறாய், ఎందుకంటే అతడు జన్మే తప్పై ఉన్నది. தேவன் நினைத்தது போலவே ஆதாம் தன்னுடைய சந்ததியை கொண்டு வரவில்லை. దేవుడు ఎట్లయితే ఆ సంతతి రావాలనుకున్నాడో అలా ఆదాము తీసుకురాలేదు. தேவனுடைய சித்தம் எதுவாய் இருந்தது? దేవుడి చిత్తం ఏమిటంటే ஆதாம் எப்படி தேவனால உண்டாக்கப்பட்டானோ, ఆదాము ఎలా దేవుడు వల్ల సృష్టించబడాడు, ஏவாள் ஆதாமிலிருந்து பை ப்ராடக்ட், ஆதாமில் இருந்து தேவன் எடுக்க ஆரம்பித்தார். అవ్వను ఎలా ఆది బయటికి తీశాడు. ஆகையால் அந்த ரெண்டு பேரும் குழந்தையாக பிறக்கவில்லை. ఇద్దరు చాలా చిన్న బిడ్డలుగా జన్మించలేదు ఆదాము హవ్వ. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கு பிள்ளை வேண்டுமானால், ఇప్పుడు ఆదాముకు హవ్వకి ఏదైనా బిడ్డ కావాలంటే ரெண்டு பேரும் சேர்ந்து ఇద్దరు అలా కలిసి ரெண்டு பேரும் பேசுவாங்க. ఒకళ్ళ మీద చెయ్యేసుకొని మాట్లాడతాడు. அங்க தேவன் இந்த பூமியின் தூளிலிருந்து ஒரு குமாரனை வரவழைப்பார். దేవుడు ఏం చేస్తాడంటే భూమి మట్టినిచ్చి ఒక కుమారుని దేవుడు తీసుకొస్తాడు. என்னப்பா இதெல்லாம் புதுசா இருக்குது? ఏంటండి మీరు చెప్పేదంతా చాలా కొత్త. அப்ப எதுக்கு பெண்ணுக்கு சரீரத்துல சில மாற்றங்களை வைத்து தேவன் உண்டாக்கினாரு? ఎందుకు స్త్రీకి శరీరంలో కొన్ని మార్పులు పెట్టి దేవుడు ஆணுக்கு சரீரத்துல சில மாற்றங்களை உண்டாக்கினார். ఆ మగ పురుషుడికి శరీరంలో కొన్ని మార్పులు ఉన్నాయి. தேவன் ஆதியும் அந்தமும் அறிந்தவராய் இருக்கிறாரு. ఆది అందము తెలిసై ఉన్నది. மனுஷன் விழுந்து போவான் என்பது தேவனுக்கு தெரியும். మనిషి పడిపోతాడు అనే కార్యము దేవుడికి తెలుసు. ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன் இருப்பானையானால், పరిపూర్ణమైన ఒక మనిషి ఉంటే அவனுக்கு எந்த வியாதி வராது, அவனுக்கு ఏ వ్యాధి రాదు, அவனுக்கு எந்த விதமான ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, அவனுக்கு ఏ ఆలోచన చెప్పే అవసరము ఉండదు, அவனுக்கு ரட்சிப்பதற்கு ஒரு ரட்சகர் தேவையில்லை, అతన్ని రక్షించడానికి ఒక రక్షకుడు కూడా అవసరం లేదు. தேவன் தனக்குள்ளாக பல குண லட்சணங்களை உடையவராய் இருந்தார். దేవుడు ఆయనలో అనేక గుణ లక్షణాలు కలిగి ఉన్నాడు. அவர் நல்ல வைத்தியரா இருக்கிறார், మంచి వైద్యుడై ఉన్నాడు, அவர் நல்ல ஆலோசகரா இருக்கிறார், మంచి ఆలోచనకర్త, அவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ரட்சகரா இருக்கிறார். ఆయన అందరికి సహాయం చేసే రక్షకుడై ఉన్నాడు. அப்படியானால் இந்த குணலட்சணம் வெளிப்பட வேண்டும் என்றால், దేవుడిలో ఉన్న ఈ గుణ లక్షణాలు బయలుపడాలంటే ஒரு விழுந்து போன ஒரு மனுஷன் இருந்தால்தான் தேவன் தம்மில் இருக்கிறதான இந்த குணலட்சணங்களை வெளிப்படுத்த முடியும் என்பதை, మనిషి ఉంటేనే దేవుడు తనలో ఉన్న గుణ లక్షణాలను బయలుపడతాడు. ஆகையால் தேவன் சாத்தானால மனுஷன் விழுந்து போவான் என்பதை அறிந்து, అందువల్ల దేవుడు ఆ సాతాను వల్ల మనిషి పడిపోతాడని తెలిసి ఎరిగి தேவன் மனுஷனையும் மனுஷியையும் வெவ்வேறான சரீர தோற்றத்தில் உண்டாக்க ஆரம்பித்தார். దేవుడు ఒక మగ పురుషుని స్త్రీని వేరు ఒక శరీర ఆ కార్యంలో సృష్టించాడు. தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, ప్రవక్త చెప్తున్నాడు, 1000 வருஷ அரசாட்சியிலே 1000 ఏళ్ల పరిపాలనలో மீண்டும் நீங்களும் அல்லது நமக்கு நம்முடைய தகப்பனுக்கு தாய்க்கு நம்ம பிறக்க போவது கிடையாது. మళ్ళా మీరు మన తల్లి తండ్రులకి అలా జన్మించేలాగా బిడ్డలు పుట్టరు. திரும்ப இப்ப ஒரு அம்மா கர்ப்பமாயிட்டு 10 மாசம் வயிற்றுல வச்சு பிறகுறாங்க. இந்த பிறப்பு தேவனுடைய பரிபூர்ணமான நோக்கம் இல்லை. ఇప్పుడు 1000 ఏళ్ల పరిపాలనలో ఇప్పుడు మనం గర్భము చెంది 10 నెలలు మోసి కనే
అలాంటి ఆ స్థితి ఉండదు. தாவீது பச்சைபாலிடத்துல தவறு செய்து விட்டான். దావీదు పక్షపాల దగ్గర తప్పు చేసిన తర్వాత அவர் செய்த தவறு மிக கொடியதான ஒரு தவறாய் இருந்தது. అతడు చేసిన చాలా పాపము, చాలా ఘోరమైన పాపమే ఉన్నది. தீர்க்கதரிசியாக நாத்தான் வந்து அதை அவருக்கு வெளிப்படுத்தின உடனே ప్రవక్త అయిన నాతాన్ వచ్చి అతడు చేసినది తప్పు అని చెప్పినప్పుడు அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து అతడు తన తప్పును పాపాన్ని ఎరిగి அவர் ஒரு அழகான ஒரு பாட்டை பாடினார். అక్కడ ఆ దావీదు ఒక అందమైన పాట పాడాడు. சங்கீதம் 51 அதிகாரத்திலே ఆ కీర్తనలు 51వ అధ్యాయములో என் தாய் என்னை నా తల్లి నన్ను பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். గర్భించిందని చెప్తున్నాడు. ஏப்பா ஈசாய் ஒரு நல்ல ஒரு அந்த பெத்லகேமிலே ஒரு பெயர் பிரஸ்தாபம் உள்ள ஒரு மனுஷன். దావీదు తండ్రి అయిన ఈసాయి బెత్లెహేములో మంచి వ్యక్తి, మంచి పేరు కలిగిన அவங்க அம்மா கூட ஒரு நல்ல பக்தியான ஒரு அம்மாவா இருந்திருக்கணும். మంచి భక్తి కలిగిన ఒక తల్లి. தீர்க்கதரிசியான இன்னொரு செய்தி எப்படியாக சொல்கிறார், ప్రవక్త ఇంకొక వర్తమానంలో ఇలా చెప్తున్నాడు, தன் பிள்ளைகள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையிலே அவன் ஜெபித்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றார் అక్కడ ఈసాయి తన కుమారుల కొరకు అందరి కొరకు వ్యక్తిగతంగా ప్రార్థన చేశారని నేను అనుకుంటున్నాను చెప్పి. ஆகையால ஒரு நல்ல பக்தியான குடும்பம், అది మంచి భక్తి కలిగిన కుటుంబమై ఉన్నది. ஆனால் தாவீது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு దావీదు పరిశుద్ధ ఆత్మ వల్ల నింపబడి அவன் சொல்லுகிறான், நான் துர்க்குணத்திலே உருவானேன். అతను చెప్తున్నాడు, ఆ దుర్గుణములో సృష్టించబడానని దావీదు చెప్తున్నాడు. என் தாயினை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். నా తల్లి పాపములో నన్ను జన్మించిందని దావీదు చెప్తున్నాడు. அதனாலதான் ஆண்டவர் இந்த பாவம் செஞ்சிட்டேன். అందువల్లే ప్రభువా యెహోవా ఈ పాపం చేశారని அவர் செய்த பாவத்திற்கு ఆయన చేసిన పాపానికి அவர் காரணத்தை சொல்லுகிறார். ఆ కారణం చెప్తున్నాడు, என்னுடைய பிறப்பே சின். నా ఒక జన్మే పాపమై ఉన్నది. ஆகையால் பவுல் எழுதுகிறார், అందువల్లే పౌలు రాస్తున్నాడు, ஆளார் சின்ன, మనం అందరమే పాపులమే, நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். అందరమే పాపులుగా ఉన్నాము. காரணம் நம்முடைய பிறப்பே பாவமா இருக்கிறது. మన జన్మే పాపమై ఉన్నది. ஆகையால இந்த பிறப்பிலே வந்த நமக்கு జన్మలో జన్మించిన మనము தெய்வத்தை குறித்ததான புரிந்து கொள்ளவே முடியாது. దేవుని గురించి, దేవుడి కార్యాన్ని గురించి అర్థం చేసుకోవడం. ஆகையால நம்ம திரும்ப இந்த பிறப்பிலிருந்து மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அனுபవం தேவையா இருக்கிறது. అందువల్ల మళ్ళా ఈ జన్మనిచ్చి మళ్ళా రెండోసారి జన్మించే అనుభవం మనకు అవసరమై ఉన్నది. ஆகையால இந்த முதலாவது இதற்கான காரணம் என்ன? பாவமா இருந்தது. ముందుగా దీని యొక్క కారణం, మొదటి కారణం ఏమిటంటే இந்த பாவ சிருஷ்டிகர்த்தரே மனுஷனா இந்த பூமிக்கு வர ஆரம்பித்தார். పాపానికి సృష్టికర్తే భూమికి వచ్చాడు. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். పాపము తెలియని ఆ దేవుడు మన కొరకు పాపమయ్యాడు. அவர் தம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார். ఆయన తన పరిశుద్ధమైన రక్తాన్ని భూమిలో చిందించాడు. பாவத்துக்கு பரிகாரம் உண்டாயிற்று. పాపములు జరిగినది. அவர் பொதுவாக ரத்தம் சிந்தி விட்டார். ఆయన ఆ రక్తం అలా చిందించాడు. அதை யாரு ஏற்றுக்கொள்கிறார்களோ రక్తాన్ని నమ్ముతారో அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. వాళ్ళకి పాప క్షమాపణ దొరుకుతుంది. அதை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை தான் అది ఎలా నమ్మాలి అనే ఒక మార్గమే இந்த ப்ளூ பிரிண்ட் நமக்கு சொல்லித் ఈ தருகிறது. పరిశుద్ధ గ్రంథము మనకు చెప్పిస్తున్నది. குழந்தையில போய் தண்ணி தெளிப்பதனால நம்ம பாவ விமோசனம் கிடைப்பது கிடையாது. చిన్నప్పుడు జరుగుతున్నాం కాబట్టి మన పాప విమోచన జరగదు. ஒருவேளை ஒரு பாஸ்டருடைய பிள்ளையா இருந்துச்சுன்னா அது பரலோகம் போக முடியாது. పాస్టర్కు పుట్టాడు, పాస్టర్ కుమార్తె కాబట్టి పరలోకం వెళుతుందనే కార్యం కాదు. ஒருவேளை இந்த ஜெண்டா கொடியை தாண்டுவதனால பரலோகம் போக முடியுமா? முடியாது. ఒకవేళ ఈ పలాని జెండాని మనం దాటుతున్నాం కాబట్టి పరలోకానికి వెళ్ళడం కుదరదు. இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்கிறதோ ఈ పరిశుద్ధ గ్రంథమైన బ్లూ ప్రింట్ ఏం చెప్తున్నదో இதைதான் దీన్నే అంగీకరిస్తుంది. ஆகையினால இதன் வழிமுறைகளை தான் நாம் நடப்பதற்காக தேவன் இந்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுக்க ஆரம்பித்தார். ప్రకారం మనం నడవాలని దేవుడి బైబిల్ మనకి ఇచ్చున్నాడు. ஆகையினால தான் అందువల్లే பாப்டிசம், బాప్తిసము அதுக்கான அந்த கிரேக்க மொழியினுடைய அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா గ్రీకు పదము ఏమిటనగా முழுகுதல். అక్కడ ముంచబడేది అని అర్థము. இதுக்கு நம்ம தமிழ்ல என்ன மொழிபெயர்க்கிறது இருக்காங்க? తమిళ్లో ఏం చెప్పున్నారు ఆ బాప్తిసానికి? ஞான ஸ்நானம். తెలుగులో பாப்டிசம். அவ்வளவுதான். அதாவது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணுகிற நேரத்துல తమిళ్లో ఈ பாப்டிசம் அத தெலுங்குல மொழிபெயர்க்க முடியாதபடியால பாப்டிசா என்றதை பாப்டிசம் என்று ஆங்கிலத்தில் உள்ளதை அப்படியே மொழிபெயர்த்துட்டாங்க. ఆ ఒక ఏమైతే ఉన్నదో దాన్ని అలాగనే తెలుగులో చెప్పేశారు బాప్టిజం అని. ஏறக்குறைய பல மொழிகளில் அப்படியாக மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. చాలా భాషలలో బాప్టిజం అనే ఉన్నది.
தமிழ்ல மட்டும் అయితే తమిళ్లో அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுங்களா? సరియైన తర్జుమా மூழ்குதல். ముంచబడేది, మునిగేది. இப்ப இந்த முழுகுதல் வார்த்தை சரியா இருக்காது. ఈ యొక్క ముంచబడే ఆ మాట సరిగా ఉండదు అని చెప్పి அன்றைக்கு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையில தான் நிறைய மொழியாக்கம் பண்ணப்பட்டிருந்தபடினால అక్కడ తర్జుమా చేసే సమయంలో ఆ కాలములలో సంస్కృత మాటలు ఉన్నాయి కాబట్టి ஸ்நானம் என்றா குளிப்பது மூழ்குவது இதுக்கெல்லாம் ஸ்நானம் என்று சொல்லுவோம். అక్కడ నీళ్లు పోసుకునే స్నానం అని చెప్తాము మనము. வெறும் ஸ்நானம் என்று சொல்லியிருந்தா அது அந்த அளவுக்கு அது ஏற்றதா இல்லை. ఒట్టి స్నానము అంటే అది సరి అయిన మాట లేదు. అది அதற்காக என்ன வார்த்தை இப்படியாக மொழிபெயர்த்தாங்க అందువల్ల ఆ ఏ మాట అయితే తమిళ్లో తర్జుమా చేశారంటే జ్ఞాన స్నానం. இதுக்கு நம்ம ஆட்கள் கொடுக்கிற வியாக்கியானம் இருக்கு தெரியுங்களா? మన మనుషులు ఇచ్చే వ్యాఖ్యానం ఏమిటనగా ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் எடுங்க. జ్ఞానం వచ్చిన తర్వాత స్నానం చేయండి. இந்த வியாக்கியானம் கிடையாது. అది కాదండి సరి అయిన వ్యాఖ్యానము. சில பேருக்கு 40-50 வயசு கூட ஞானம் வராது. కొందరికి 40-50 వయసులో కూడా జ్ఞానం రాదు. அப்ப அவனுக்கு எத்தனை வயசு ஞானம் வருதுக்கா அவன் வெயிட் பண்ணிருக்க கூடாது. అప్పుడు జ్ఞానం వచ్చేదాకా మనం స్నానం చేసి இந்த பைபிள் சொல்றதை நீ அக்செப்ட் பண்ணு. ఈ బైబిల్ చెప్పేదాన్ని నువ్వు నమ్ము. இத நம்ப அது போதுமானதா இருக்கிறது. నమ్మి విశ్వసిస్తే అది చాలు. இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையை நீங்க செய்யுங்க. ఈ బ్లూ ప్రింట్ ఏం చెప్తున్నదో దాని ప్రకారం మీరు చేయండి. இதை ஒரு மனுஷன் இன்னொருவனை பரிசுத்தமாக்க முடியாது. ఒక మనిషిని పరిశుద్ధపరచన కుదరదు. இன்னொருத்தனை ஒரு சபையில சேர்த்து கொண்டதனால அவனை நல்லவனாக இன்னொரு மனுஷன் மாற்ற முடியாது. ఒక వ్యక్తి ఒక సంఘానికి వస్తున్నాడు కాబట్టి ఆ సంఘం అతన్ని పరిశుద్ధుడిగా మంచోడుగా చేయన కుదరదు. காரணம் மனுஷன் எல்லாரும் ஆளார் சின்னரா இருக்கும். కారణం ఏమిటంటే మనుషులు అందరూ పాపులై ఉన్నారు. ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருவர் தான் பரிசுத்தராய் இருக்கிறார். ఆయన ఒక్కడు మాత్రమే పరిశుద్ధుడు. அவர் ஒருவர் தான் நம்மை மாற்ற கூடியவராய் இருக்கிறார். ఒక వ్యక్తి మాత్రమే మనం మార్చే దేవుడే ఉన్నాడు. ஒரு தீர்க்கதரிசியான ஒரு அழகான ஒரு கதையை சொல்றாரு. మన ప్రవక్త ఒక అందమైన కథ చెప్తున్నాడు. ஒரு யூதன், ఒక యూదుడు அவன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு போயிட்டான். అతడు కథోలిక మార్గానికి వెళ్ళిపోయాడు. கத்தோலிக்க மார்க்கத்துக்கு இங்க இருந்து கன்வெர்ட் ஆன என்ன செய்வாங்க யாராச்சும் தெரியுங்களா? అక్కడ கத்தோலிக்க ఇక్కడ రోమన్ కథోలిక్ కి ఇక్కడ నుంచి అక్కడ మీరు కన్వర్ట్ అవ్వాలంటే ఏం చేస్తారు? அந்த மனுஷன் ஒரு ஜூஸ், ஒரு யூதன். అతడు ఒక యూదుడు. உடனே அந்த கத்தோலிக்க குரு என்ன செஞ்சாரு? వెంటనే ఆ కథోలిక గురు ఏం చేశారు? அங்க பரிசுத்த தண்ணி இருந்துச்சு. అక్కడ పరిశుద్ధ ఆ నీళ్లు జలం ఉన్నది. அது அவர் மேல தெளிச்சாரு. అతడు దాని మీద చల్లాడు. தெளிச்சிட்டு இப்ப நீ யூதன் கிடையாது, జల్లి ఇంక నువ్వు యూదుడు కాదు. இப்ப நீ என்ன செய்யற இப்ப நீ கத்தோலிக்கனா மாறிட்ட. ఇప్పుడు నువ్వు కథోలికుడుగా మారిపోయావు. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கத்தோலிக்கனா மாத்திட்டாரு. నీళ్లు జల్లి అతన్ని కథోలిక్ గా మార్చేశాడు. இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியல. సమీపంగా ఒక వీడియో మీరు చూస్తున్నారా లేదా నాకు తెలియదు. ரோம்ல நடந்த ஒரு நிகழ்வு. రోమ్ ఆ దేశంలో జరిగిన ఒక విషయము. ஒரு மனுஷன் மண்டவோட எடுத்துட்டு ఒక మనిషి యొక్క ఆ ఒక ఎముక తీసుకొని அது ஒரு 3 நாள் ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்க. అది 3 రోజులు ఫెస్టివల్ చేశారు. அதுக்கு ஒரு கிரீடம் சூட்டினாங்க. దానికి ఒక కిరీటం పెట్టారు. அத ஐயா முத்தம் கொடுத்தாரு. అది పెద్ద ఒక ముద్దు పెట్టారు. அது எல்லாரும் வணங்குறாங்க. దాన్ని అందరూ నమస్కరించారు. ஆரம்ப அந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்த ஒரு பெண் அவ. అప్పుడు అది వచ్చి మొదటి ఆ శతాబ్దంలో జీవించిన ఒక స్త్రీ ఆ ఒక ఎముక. அந்த பெண் ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருந்திருக்கிறார். ఆ స్త్రీ ఒక క్రైస్తవ స్త్రీ ఉన్నది. பிறகு அந்த பெண்ணை அவங்க ஒரு பிடிச்சு அவங்களை சித்திரவதை பண்ணிட்டு ஒரு நெருப்புக்குள்ளாக போட்டு அந்த பெண்ணை கொண்டுட்டாங்க. దాని తర్వాత ఏం చేశారంటే క్రైస్తవులో ఉన్నాడు కాబట్టి ఆ నిప్పులో కాల్చి వేసి చంపేశారు వాళ్ళు. பிறகு அந்த பெண்ணுடைய மண்டவோடு எலும்பெல்லாம் எடுத்து சேகரிச்சு அத ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. అక్కడ ఏం చేశారంటే ఆ ఒక స్త్రీ యొక్క తల ఎముక కాలు ఎముకలన్నీ ఒక దగ్గర పెట్టి వాళ్ళు ఆరాధన చేస్తున్నారు. அங்க ஒரு 2 பையன்க போயிட்டு அந்த தலையை மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. అక్కడ ఇద్దరు పోయి ఆ తలను మట్టి తీసుకొచ్చేసారు. உடனே இந்த தலையை வச்சு இவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. తలను పెట్టుకొని ఎముక తలను పెట్టుకొని వీళ్ళు పూజన చేశారు. மந்திரவாதி தான் மண்டவோடெல்லாம் வச்சுட்டு மேஜை காட்டுவான். అక్కడ మంత్రవాది ఆ ఒక తల ఎముక పెట్టి చనిపోయిన తల. ஐயா அந்த பைபிள் சொல்லிச்சு அது பேய்களின் குடியிருப்பு. అది బైబిల్ చెప్తున్నది దెయ్యాలు ఒక ఇల్లు అని చెప్తున్నది. ஆகையினால இன்றைக்கு கிறிஸ்துவ பேர் வச்சுட்டு நீங்க எதை வேணா சொல்லலாம். మీరు క్రైస్తవ పేరు పెట్టుకొని ఏదైనా చెప్పొచ్చు, ఏదైనా ఏది இருந்தா அந்த ப்ளூ பிரிண்ட்க்கு வரணும். ఏది మీరు చేసినా ఈ బ్లూ ప్రింట్ లో మ్యాచ్ అవ్వాలి. அப்ப அந்த யூதனை இவர் தண்ணி தெளிச்சு கத்தோலிக்கனா மாத்திட்டாரு. ఆ యూదుని ఈయన ఏం చేశారంటే నీళ్లు చల్లి కథోలికులుగా మార్చేశారు. அப்ப ஒரு நாள் அந்த ஃபாதர் அவங்க வீட்டுக்கு போனாரு. అప్పుడు ఫాదర్ ఆ యూదుడి ఇంటికి వెళ్ళాడు. அந்த ஆளு டேபிள்ல உட்கார்ந்துட்டு ஏதோ சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. అతడు ఆ టేబుల్ లో కూర్చొని ఆ యూదుడు ఏదో తినేదానికి రెడీ అయ్యాడు. அங்க ரொட்டி இருந்தது. అక్కడ రొట్టె ఉన్నది. பக்கத்துல
பன்றி இறைச்சி இருந்தது. అక్కడ పక్కలో వచ్చి ఒక పంది కూర ఉన్నది. ஒரு யூதம் பன்னி பேரை கூட சொல்ல மாட்டான். యూదుడు ఆ ఒక పంది పేరు కూడా చెప్పడు. ஆனா இங்க பக்கத்துல ஒரு ஒரு ரொட்டிக்கு பக்கத்துல பன்றி இறைச்சி வச்சிருந்தாங்க. అక్కడ చూసారంటే ఆ రొట్టె ఉన్నది, అక్కడ దాని పక్కన పంది కూర ఉన్నది. ஃபாதர் வந்து பார்த்தாரு. ఫాదర్ చూశాడు. ఏమయ్యా తిన్నావు? ఏమయ్యా తినారా అని అడిగారు. అయ్యా రొట్టెలు. అయ్యా రొట్టె తిన్నాను. కూరలు. కూర తిన్నాను. என்ன కూర கேட்டாரு. ఏం కూర అని అడిగారు. அவர் சொன்னார் పంది కూర తిన్నాను అడిగాడు. அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. వెంటనే ఆ ఫాదర్ కి షాక్ అయింది. காரணம் இருந்தாலும் யூத. ఎందుకంటే యూదుడై ఉన్నాడు అతడు. யூதம் போய் பண்டிகை சாப்பிடுறாங்க. యూదుడు పోయి పంది కూర తింటాడా? அப்ப அந்த யூதம் சொன்னா, యూదుడు చెప్పాడు, ஐயா யூதனாகிய என்ன, అయ్యా యూదుడైన నన్ను நீங்க தண்ணி தெளிச்சிட்டு என்ன கத்தோலிக்கனா மாத்திட்டீங்க. మీరు నీళ్లు చల్లి కత్తోలికగా మార్చేశారు. நான் இந்த பன்னி கறியை வந்து தண்ணி தெளிச்சு நீரா மாத்திட்டேன். ఆ పంది కూరని ఏం చేశానంటే నీళ్లు చల్లి ఇది చేపగా మార్చేశాను నేను. அது எப்படி ஆகும்? అది ఎట్లా వద్ది అని అడిగాడు. எதுவும் எப்படி ஆகாது. ఏది ఎలా జరగదు. தண்ணி தெளிக்கிறதுனால ஆகாது. నీళ్లు చల్లిందండి కాబట్టి అవ్వదు ఏది. நம்மை சிருஷ்டித்தவர் தான் நம்மை மாற்ற முடியும். సృష్టించిన వాడే మనల్ని మార్చడం కుదురుతుంది. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். నామాన్ని మహిమ కలుగును. ஆகையால்தான் யோவான் ஸ்நானகன் బాప్తిస్మ ఇచ్చిన యోహాను இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் యేసుక్రీస్తుకి మార్గము సిద్ధము చేసేదానికి వచ్చిన బాప్తిస్మ ఇచ్చిన యోహాను அவர்தான் முதலாவதாக இந்த ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்தி வைத்தார். ఆయనే ముందుగా ఈ బాప్తిసాన్ని అక్కడ అందరికి చెప్పాడు. ஆகையால அவர் இருந்த ஒரு பிரிவு இருந்தது. அதாவது யூதர் மத்தியில பாத்தீங்கன்னா நிறைய பிரிவினர் இருந்தாங்க. అప్పుడు ఆ 2000 సంవత్సరాల ముందుగా యూదుల మధ్యలో చాలా ఆ గుంపులు ఉన్నాయి. நமக்கு தெரிஞ்சது சதுசேயர் பரிசேயர் என்ற ரெண்டு குரூப் இருந்தாங்க. మనకి తెలిసింది సదుషేయులు బైబిల్లో చదువుతున్నాము. எசியன்ஸ் ஒரு குரூப் இருந்தாங்க. ఎషియన్స్ అనే ఒక గుంపు ఉన్నారు. இன்னொரு ஒரு குரூப் இருந்தது. ఒక గుంపు ఉన్నారు. அவர்கள் ஏறக்குறைய அவர்களை தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அவர்களை கானானியர் என்று சொல்ற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. వాళ్ళు ఇంచుమించు ఆ కాన్ చెప్పే அவங்க இந்த ரோம அரசாங்கத்தை எதிர்த்த மக்களா இருக்க ஆரம்பிச்சாங்க. వాళ్ళు ఈ యొక్క రోమ ప్రభుత్వాన్ని ఎదిరించే జనాలై గుంపుగా ఉన్నారు. அப்படி இருந்த ஒரு தீவிரவாதியாகிய சீமோன் கூட இயேசுவுக்கு சிஷ்யனா இருந்தான். అట్టున్న ఒక వ్యక్తి కూడా సీమోన్ కూడా యేసుకి శిష్యుడై ఉన్నాడు. ஆகையினால இப்படிப்பட்ட பல பிரிவுகள் இருக்கிற காலகட்டத்துல అందువల్ల ఇలాంటి చాలా గుంపులు ఉన్న కాలంలో இந்த எசியன்ஸ் என்ற அந்த பிரிவுல தான் இந்த யோவான் ஸ்நானகன் கூட அங்க இருந்தார். ఈ ఎషియన్స్ అనే ఒక గుంపులోనే బాప్తిస్మ యోహాను కూడా ఉన్నాడు. ஆகையினால இவர் நம்முடைய தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, ప్రవక్త చెప్తున్నాడు, ஆசாரிய குடும்பத்துல பிறந்த இந்த யோவான் ஸ்நானகன் యాజకుడు కుటుంబంలో జన్మించిన యోహాను இவர் வீட்டை விட்டு புறப்பட்டு ఆ ఇంటి నుంచి బయలుదేరి அவர் వనాంధ్రத்துல காடுகளிலே வாழ ஆரம்பித்தார். అతను అరణ్యములో బ్రతికాడు. அங்க அவர் எசியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தார். అక్కడ ఎషియన్స్ అనే ఆ గుంపుతో కలిసి జీవించాడు. இவருக்கு ஏறக்குறைய வயதான போது அவர் அங்கிருந்து யோர்தான் நதி ஓரத்துல வந்தார். ఇక్కడ ఇంచుమించు ఆ బాప్తిస్మ యోహానికి ఆ ఒక చందిన వయసు వచ్చినప్పుడు அவர் ஜனங்களுக்கு முதலாக ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்தி வைத்தார். జనాలకి ముందుగా బాప్తిసాన్ని చెప్పాడు. அங்க அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்டு ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். బాప్తిస్మ యోహాను మాట విని అనేకులు బాప్తిసం పొందారు. அவருடைய பிரசங்கம் வித்தியாசமானதா இருந்தது. ఆయన ఒక ప్రసంగం చాలా వ్యత్యాసమైనది. அவர் இப்படியாக பிரசங்கித்தார், ఆయన ఎలా ప్రసంగం చేశాడు? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. పరలోక రాజ్యం సమీపమై ఉన్నది. கோடாரியானது மரங்களின் வேர் அருக வைக்கப்பட்டிருக்கிறது. గొడ్డలి అయినది చెట్టు కింద పెట్టబడి ఉన్నది. நல்ல கனி கொடுக்கிற மரங்களை விட்டு விடுவார். మంచి ఫలము ఇచ్చే చెట్టుని దేవుడు వదిలేస్తాడు. கனி கொடுக்காத மரங்களை எல்லாம் அவர் வெட்டி போடுவார். మంచి ఫలము ఇవ్వని ఆ చెట్టుని దేవుడు గొడ్డలి వల్ల விரியன் నరికి பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? సర్ప సంతానమా మీకు వచ్చే కోపానికి తప్పించుకోవడానికి మార్గము చూపించిన వాడు ఎవడు అని చెప్పి అడిగాడు. அந்த பிரசங்கத்தை அழகான வார்த்தைகள் கிடையாது. ప్రసంగంలో చాలా అందమైన మాటలు లేవు. அவர் மூலமாக எந்த அற்புத அடையாளங்கள் நிகழவில்லை. ఆయన మూలంగా ఏ ఒక్క అద్భుతాలు జరగలేదు. அவர் இப்படியாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ప్రసంగం చేసినప్పుడు அவர் இப்படியாக சொல்ல ஆரம்பித்தார். ఆయన ఇలా చెప్పాడు. அவர்கிட்ட வந்து ஒரு முறை கேட்டாங்க, ఆయన కాడ ఒక దగ్గర ఒకళ్ళు వచ్చి అడిగారు, ఈ బాప్తిస్మ యోహాను కాడ நீர் தீர்க்கதரிசியா? నువ్వు ప్రవక్తవా అని అడిగారు. நான் தீர்க்கதரிசி నేను இல்ல. ప్రవక్త కాదు.
நீர் எலியாவா? నువ్వు ఎలియావా అని అడిగారు. நான் எலியா இல்ல. ఎలియా కాదు. அப்படியா நீ எதுக்கு ஞானஸ்நானம் தர? అట్లయితే నువ్వు ఎందుకు బాప్తిస్మం ఇస్తున్నావు? நான் மனாந்திரத்தில கூப்பிடுடைய சத்தமா இருக்கிறேன். అరణ్యములో వేస్తున్న శబ్దమై ఉన్నాను. அவர் அவருடைய ஊழியத்தை சரியாய் செய்தார். ఆయన సేవను సరిగా చేశాడు. அவர் இப்படியாக சொன்னார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், నాలోకైనా ఒక పెద్ద వ్యక్తి వస్తున్నాడు, அவருடைய செருப்புடைய பாதரட்சியை வார காட்டுவது கூட நான் பாத்திரமா கிடையாது, చెప్పులు విప్పేదానికి కూడా నేను పాత్రుడు కాదు, அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், నాలో పెద్దవాడుగా ఉన్నాడు. இப்படியாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ప్రసంగం చేశాడు. ஒரு நாள் வந்து இயேசு அவங்க மத்தியில நிற்க ஆரம்பித்தார். రోజు అలా ప్రసంగం చేస్తున్నప్పుడు యేసయ్య వాళ్ళ మధ్య వచ్చాడు. இப்போது யோவான் இப்படியாக பிரசங்கிக்கிறார். బాప్తిస్మ యోహాను ఎలా ప్రసంగం చేస్తున్నాడు? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், మీరు ఎరగని ఒక వ్యక్తి మీ మధ్యలో ఉన్నాడు. அதுக்கு அடுத்த முறை இயேசு அங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. అలా నడుస్తున్నాడు యేసయ్య. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அதோ என்று காட்ட ஆரம்பித்தார். ఇదిగో లోక పాపాన్ని మోస్తున్న లోక పాపాన్ని మోస్తున్న గొర్రె పిల్లాన్ని చూపించాడు. இயேசுவை அறிமுகப்படுத்தின உடனே இவருடைய ஊழியம் முடிந்து போனது. తర్వాత ఆయన సేవ అయిపోయినది. இவரோடு கூட இந்த சில சீஷர் கூட இயேசுவை பின்பற்றி போக ஆரம்பித்தார்கள். బాప్తిస్మ యోహానుతో ఉన్న కొన్ని శిష్యులు కూడా యేసయ్యను వెంబడించారు. இப்போது யோவான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், యోహాను అన్నాడు, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் தருகிறேன், నీళ్లతో బాప్తిస్మ ఇస్తున్నాను, எனக்கு பின்பு ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போறார், పరిశుద్ధాత్మతో అగ్నితో మీకు బాప్తిస్మ அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், నాకైనా పెద్దవాడుగా ఉన్నాడు, தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. ఆయన ఒక కార్యం ఉన్నది. இப்படி எல்லாம் பிரசங்கித்தோட ஊழியம் முடிந்து போனது. ప్రసంగం చేసి ఆయన సేవ అయిపోయింది. ஆகையால் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். యేసుక్రీస్తు లోక పాపాన్ని మోసే గొర్రె పిల్లై ఉన్నాడు. ஆகையால் அவர் கல்வாரியிலே போய் தம்முடைய விலைமதிப்பட்ட ஜீவனை கொடுத்து பலியாக்கப்பட்டார். ఆయన కల్వరిలో తన ఒక ప్రాణాన్ని ఇచ్చి జీవం ఇచ్చి రక్తం చింది చనిపోయాడు. ஆகையால் அவர் மரித்த பிறகு பாவ பரிகாரம் ஏற்பட ஆரம்பித்தது. యేసుక్రీస్తు చనిపోయిన తర్వాత ఈ భూమికి లోకానికి పాప విమోచన దొరికింది. அவர்தான் கிறிஸ்துவ மார்க்கம் முடிந்து போனது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சமயத்துல అనుకున్నారు యేసయ్యని చంపేశాము, క్రైస్తవ మార్గం ఆగిపోయింది అనుకున్నారు. அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து வர ஆரம்பித்தார். ఆయన మరణించి 3వ రోజు పునరుద్ధానంపై లేచాడు. அவர் 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமானார். ఆయన 500 పై మనుషులకి ఆయన దర్శనమయ్యాడు. அவர் 40 நாள் எருசலேமை சுற்றி கொண்டிருக்க ஆரம்பித்தார். 40 రోజులు యెరూషలేములో తిరిగాడు ఆయన. அவரோடு கூட பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அவரோடு கூட அங்கு எருசலேம் உலாவிக் கொண்டிருக்க ஆரம்பித்தார்கள். పాత నిబంధనలో ఉన్న పరిశుద్ధులు కూడా అక్కడ యెరూషలేములో తిరిగారు. யூதருடைய பண்டிகை பஸ்காவில துவங்கி அங்கு கூடார பண்டிகை முடிவடைய வேண்டும். అక్కడ యూదుల ఒక పండగ పస్కాలో ప్రారంభించి గుడార పండగలో అయి ముగించబడాలి. பஸ்காவிலே இயேசு பலியாக்கப்பட்டார். పస్కాలో యేసయ్య బలి అయ్యాడు. அதற்கு அடுத்தது முதற் பலன். దాని తర్వాత మొదటి ఫలము అనే பஸ்காவுக்கு பிறகு ஒரு 40 நாள் 50வது நாளிலே முதற் பலன் பண்டிகையை அங்க யூதர்கள் ஆசரிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. పస్కాకు తర్వాత 40 50వ రోజు మొదటి ఫలం అనే ஆகையால அங்க எல்லா பண்டிகையும் இயற்கையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வர ஆரம்பித்தது. వాళ్ళ పండగలన్నీ అలా చేస్తున్నారు. இயேசுவிலே அந்த பண்டிகைகள் முழுமையாக బైబిల్ ప్రకారం ఆ పండగలన్నీ యేసుక్రీస్తులో నెరవేరుతున్నాయి. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக పునరుద్ధానము చెందిన యేసుక్రీస్తు పరలోకానికి పైకి వెళ్ళడానికి ముందు நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், ఆయన శిష్యులను చూసి చెప్పాడు, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் తండ్రి యొక్క వాగ్దానము నెరవేరే వరకు நீங்க எருசலேமை விட்டு எங்கே போக கூடாது, యెరూషలేము నుంచి ఎక్కడికి వెళ్ళను అవ్వదు అని చెప్పాడు. என்ன நடக்க போது யாருக்கும் தெரியாது, వెళ్ళకూడదని చెప్పాడు. అప్పుడు ఏమి జరగదని శిష్యులకి ఎవరు ஏறக்குறைய ஒரு 120 பேர் ఇంచుమించు 120 మందిరు ஒரு மேல் வீட்டுல ஏதோ இருக்க சொன்னாரு, எல்லாரும் இருந்துட்டு ఒక இருக்காங்க. పై గదిలో ఒక ఇంటి మీద వాళ్ళు యేసయ్య ఉండమన్నాడు కాబట్టి ఉన్నారు. వాళ్ళు என்ன நடக்க போதுன்னு தெரியாது. తెలియదు. அவங்க இன்னும் சொல்ல போனா யூதருக்கு பயந்து அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ఇంకా చెప్పాలంటే వాళ్ళు యూదుల పై గదిలో ఉన్నారు. వాళ్ళు வெளியே போனா ஒருவேளை நம்ம பிடிச்சுக்குவாங்கன்ற எண்ணத்துல ஒரு மரியாதையோட கூட சேர்ந்து ஒரு 120 பேர் బయటికి పోతే యేసయ్యను వెంబడించిన వాళ్ళు వీలే కదని పట్టుకుంటారని మరియాలతో కలిసి 120 మంది ఆ పై గదిలో ఉన్నారు. அங்க ஏறக்குறைய இப்போது 10 நாள் ஆயிருச்சு. అప్పుడు ఆ యేసయ్య పరలోకానికి వెళ్ళిపోయి 10 రోజులైంది.
மொத்தம் 50 நாள். మొత్తం 50వ రోజు వచ్చింది. ஆகையினால இங்க கீழே பண்டிகை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ఇక్కడ 50వ రోజు వాళ్ళకి ఆఖరి పండగ జరుగుతుంది. அங்க சுற்று வட்டாரத்துல எல்லாரும் பண்டிகைக்கு வர ஆரம்பித்தார்கள். ఆ ప్రాంతంలోని అందరూ పండగకి వచ్చారు. இவங்க இயற்கையாகவே பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. ఇక్కడ యెరూషలేములో యూదులందరూ వాళ్ళు పండగ చేస్తున్నారు. இயற்கையாக அங்க பண்டிகை நடந்து கொண்டிருந்தது. వాళ్ళు ఆ ఒక్క పండగ చేస్తున్నప్పుడు 50వ రోజు இங்க 120 பேர் கூடி இருக்கிற அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் பொழிந்தருளப்பட்டார். ఈ 120 మందిలో ఉన్న పై గదిలో పరిశుద్ధాత్మ దేవుడు అక్కడికి వచ్చాడు. அவர்கள் மீது பிரிந்திருக்கிற நாவை போல எல்லார் மேலேயும் வந்து அவர் அமர ஆரம்பித்தார். వాళ్ళందరి మీద ఒక విడబడిన ఒక అగ్ని నాలుక వలె అందరి మీద எல்லாரும் துள்ளி குதிக்க ஆரம்பித்தார்கள். దేవుడు ఆత్మలో గంతులు వేశారు. எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். భాషలో మాట్లాడారు. இங்க பேசுகிற இந்த பாஷையானது వాళ్ళు మాట్లాడే అన్య భాష ஏறக்குறைய ஒரு 120 பேர் பேசிட்டு இருக்காங்க. 120 మందిలో ఆత్మతో இந்த மேல இருக்கிற சத்தம் கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ఇక్కడ పై గదిలో వీళ్ళు అరిచే శబ్దము కింద ఉన్న వాళ్ళకి వినబడి எல்லா தேவாலயத்துக்கு போறவங்க எல்லாரும் நின்னுட்டாங்க. అందరూ దేవాలయానికి వెళ్ళేవాళ్ళందరూ అలా నిలబడారు. அங்க ஏதோ சத்தம் வந்துட்டு ఆ இருக்கு. గదిలో ఏదో ఒక శబ్దం వస్తున్నది. அவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவா? వాళ్ళందరూ గలిలేయులు కదా. எல்லாரும் நின்னு பார்த்தாங்க. వాళ్ళందరూ నిలబడి ఆ పై గదిలో అందరూ చూశారు. அங்க ஒருவேளை ఒకవేళ அவருடைய ஜென்ம பாஷா தாய்மொழியில அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி தேவனை பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. వాళ్ళు తన తల్లి భాషలో వాళ్ళు దేవుని మహత్వాలు చెప్పి స్తుతిస్తున్నారు. వాళ్ళు அங்க ஒரு பெரிய அசைவு உண்டானா. అక్కడ చాలా ఒక పెద్ద కదిలింపు జరిగినది. ஜனங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. జనాలందరూ నిలబడి ஏதோ ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ఏదో ఒక మార్పు జరిగి ఉన్నదాడ. ஜனங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. జనాలందరూ అలా చూస్తున్నారు. அந்த நேரத்துல ఆ రోజు ఆ సమయంలో படிப்பறிவில்லாத చదువులే மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், చేపలు పట్టే ఒక వ్యక్తి, யோனாவின் குமாரன், యోనా కుమారుడైన அவனுடைய பெயர் சீமோன். అతని పేరు సీమోను. இப்ப இயேசு அவனுக்கு பெட்ராக் என்று பெயரை வைத்தார். యేసయ్య అతనికి పెట్రాక్ అనే పేరు పెట్టాడు. கல்லு என்று பெயரை வைத்தார். అక్కడ రాయి అని పేరు పెట్టాడు. ஆகையால் அந்த மனுஷன் எழும்பி நிற்கிறாரு. ఆ మనిషి లేచాడు. அவருக்கு சதுவ தெரியாது. అతనికి చదువు రాదు. அவருக்கு வேதம் வாசிக்க தெரியாது. పరిశుద్ధ గ్రంథం చదవడం తెలియదు. அவரை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்க ஆரம்பித்தார். దేవుడు అతన్ని నింపడం ప్రారంభించాడు. அவர் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டார். దేవుడు ఆత్మ వల్ల నింపబడాడు. அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்தார். అక్కడ ఉన్న జనాలు చూశాడు. அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. వాళ్ళు చూసి మాట్లాడుతున్నాడు. நீங்க நினைக்கிற மாதிரி మీరు అనుకునేలాగా நாங்க குடிச்சு வெறிச்சவங்க கிடையாது. త్రాగు బోతోలిని కాదు. இப்ப பாருங்க, பொழுது விடிஞ்சு చూడండి, తెల్లవారుజామున అయ్యి 14வது வசனம். 14వ వచనము. அப்போது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணிகளா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ప్రభు నామానికి మహిమ కలుగును గాక. இந்த பேதுரு, படிப்பறிவு இல்லாத பேதுரு எழுந்து நிற்கிறாரு. అక్కడ చదువు లేని ఈ పేతురు నిలబడాడు. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க யாரும் வெறி கொண்டவர் கிடையாது. అనుకునేలాగా మేము ఎవరు త్రాగిలేము. காலையில 9 மணி ஆகுது. పొద్దున 9 అయింది. ఇప్పుడు இந்த 9 மணி தேவாலயத்துல அங்க ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடும். అక్కడ 9 గంటలకి దేవుని ఆలయంలో ఆరాధన స్టార్ట్ అవుతుంది. அது எல்லாமே ஒரு ஷேடோ. இங்கதான் எல்லாமே நிஜமாய் கொண்டிருக்கிறது. ఇవన్నీ అయ్యింది ఒక షాడో. ఇక్కడ నిజంగా జరుగుతుంది. யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக இது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. యోవేలు ప్రవక్త వల్ల ప్రవచించిన కార్యం ఇక్కడ జరుగుతున్నది. எல்லாரும் பாக்குறாங்க. అందరూ చూస్తున్నారు. இந்த பேதுரு மீன் பிடிக்கிறவனாச்சே, పేతురు చేపలు పట్టేవాడు కదా, அவனுக்கு படிக்க தெரியாதாச்சே, చదవం తెలియదు కదా, இந்த మనిషి ஏதோ பேசுறான். ఇతను ఏదో మాట్లాడుతున్నాడు. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. మాటలో శక్తి ఉన్నది. அந்த వార్த்தை ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்ம ஈர்த்து கொண்டிருக்கிறது. ఏదో ఒక ఆకర్షణ ఉన్నది. இந்த எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. అందరూ ఈ మాటలన్నీ పేతురు మాట్లాడేది వింటున్నారు. இப்ப பேதுரு சொல்றாரு, పేతురు చెప్తున్నాడు, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க இயேசுவை சிலுவையில அறைஞ்சீங்க. కొన్ని రోజుల ముందరగా యేసుని మీరు సిలువలో వేశారు కదా. நம்முடைய பிதாக்கள் அவரை சிலுவையில அறைஞ்சாங்க. మన తండ్రులు అతను సిలువలో వేశారు. அவர் இப்படியாக சிலுவையில அறையப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருந்தது. ఇలా సిలువలో వేయబడాలనేది దేవుని చిత్తమై ఉన్నది. நீங்க உங்க அறியாமையினால தவறு செஞ்சிட்டீங்க. మీరు మీకు తెలియకుండా తప్పులు చేశారు. ஜனங்க யோசிச்சு பாக்குறாங்க. జనాలందరూ ఆలోచన చేసి చూశారు.
உண்மையாகவே இயேசு அப்படிப்பட்டவரா? నిజంగా యేసయ్య అలాంటి వాడా? அப்ப எல்லாரும் சேர்ந்து கேக்குறாங்க, అప్పుడు అందరూ కలిసి విని అడిగారు. அப்படின்னா சகோதரன் நாங்க என்ன செய்யணும்? వాళ్ళ హృదయంలో నొచ్చుకొని వాళ్ళు అడిగారు, సహోదరుడా అప్పుడు మేము ఏం చేయాలని అడిగారు. நீங்கள் மனம் திரும்பி మీరు మారు మనసు పొంది நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். యేసుక్రీస్తు నామములో బాప్తిసము పొందాలి. வாசிக்கலாங்களா? 37, 38 చదవచ్చు. అపోస్తలుల కార్యము 2:37-38. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். మీరు మారు మనసు పొంది ప్రభు అయిన యేసుక్రీస్తు నామములో బాప్తిసము పొందుకోండి, అప్పుడు పరిశుద్ధాత్మను పొందుకుంటారని పేతురు చెప్తున్నాడు. இதுதான் இரண்டாவது பிறப்புக்கான வழியாக பேதுரு மூலமாய் தேவன் சபைக்கு சொல்ல ఇదే ஆரம்பித்தார். రెండో జన్మ అయి ఉన్నదని పేతురు సంఘానికి చెప్తున్నాడు. நான் ஒரு முறை எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிறந்ததுனால இந்த உருவம் எனக்கு வந்தது. నేను మా అమ్మకి మా తల్లి మా తండ్రులకి జన్మించాను కాబట్టి ఈ రూపం నాకు వచ్చినది. இந்த சரீரம் மனுஷ புத்தி மனுஷ யோசனை மட்டுமே எனக்கு இருக்கும். ఈ శరీరం మనిషి ఆలోచన మనిషి బుద్ధే ఉంటుంది. இப்ப என்னுடைய பேருக்கு முன்னாடி எங்க அப்பாவுடைய இனிஷியல் நான் போட்டுக்குவேன். నా పేరుకు ముందు ఒక ఇనిషియల్ వేసుకుంటాను. வி பிலிப். వి ఫిలిప్ అని రాసుకుంటాను. உங்களுடைய அப்பா பேரு, நீங்க இந்த சோன்சோன் மனுஷனுக்கு பிறந்தீங்க என்பதற்கு அடையாளமாக அவருடைய பெயரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ఈ యొక్క వ్యక్తికి ఇతడు పుట్టాడు కాబట్టి ఆ తండ్రి పేరు మనం ముందర వేసుకుంటాం. அந்த ఇనిషియల్ பார்த்தா நான் சோன்சோன் இந்த மனுஷனுக்கு பிறந்தவன் என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறேன். ఇనిషియల్ చూస్తే మనము ఆ యొక్క మనిషికి నేను పుట్టాను అనే ఆ ఇనిషియల్ వేస్తాం మనము. ஆனால் అయితే நான் தேவனுக்கு பிறக்க வேண்டும் என்றால் మరలా రెండో జన్మ దేవునికి జన్మించాలంటే நான் அவருடைய பெயரிலே மரித்து உயிர்த்தெழ வேண்டிய அவசியமா இருக்கிறது. ఆయన పేరులో చనిపోయి మరలా జన్మించాలి అవసరమై ఉన్నది. ஆகையினால்தான் இந்த வேதாகமம் అందువల్ల ఈ బైబిల్ గ్రంథము இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. యేసుక్రీస్తు నామములో బాప్తిసము ఇస్తున్నారు ఈ బైబిల్. அப்படினா இயேசு சொன்னாரு, అప్పుడు యేసయ్య చెప్పాడే மத்தேயு 28:19 మత్తయి 28:19లో நீங்கள் உலகமெங்கும் போய் வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போதும். இங்க இயேசு சொல்லுகிறார், ఇక్కడ యేసయ్య చెప్తున్నాడు, நீங்கள் புறப்பட்டு போய் మీరు బయలుదేరి వెళ్ళి சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, అందరికి సకల జాతులకు సువార్త చెప్పండి, அவருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்க. వాళ్ళకి తండ్రి కుమార పరిశుద్ధాత్మ నామములో బాప్తిస్మం ఇవ్వండి. அப்ப இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவின் சொன்ன பிறகு பேதுரு இயேசு கிறிஸ்து நாமம் என்று சொல்றாங்க, மாத்திட்டாருங்க. అప్పుడు యేసయ్య ఏం చెప్పారంటే తండ్రి కుమార పరిశుద్ధాత్మ నామములో బాప్తిస్మం ఇవ్వమంటే పేతురు ఏం చేస్తున్నాడు? యేసుక్రీస్తు నామములో బాప్తిస్మం ఇస్తున్నాడు. இப்ப என் பையன் வந்து ஒரு பேங்குக்கு ஒரு லோனுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. ఇప్పుడు నా కుమారుడు బ్యాంక్ కి లోన్ కి వెళ్తున్నాడు అనుకోండి. మీరు போன பிறகு அங்க ஒரு ஃபார்ம் குத்துறாங்க, అక్కడ ఫామ్ ఇస్తున్నారు, அவருடைய எல்லா விவரத்தை கேக்குறாங்க. అక్కడ వాళ్ళ వివరాలన్నీ அங்க ஃபாதர் நேம், అక్కడ ఫాదర్ నేమ్, அங்க வந்து ஃபாதர் తండ్రి அப்படி எழுதிட்டோம் வச்சுக்கோங்க. అక్కడ తండ్రి పేరు అని ఉందంటే బ్రాకెట్ లో ఇతను తండ్రి పేరు రాయకుండా తండ్రి అని రాశాడు అనుకోండి. அவர் கேப்பா, எங்க வாங்க ఆఫీసర్, உங்க அப்பா பேரு என்ன? మీ నాన్న పేరేంటి? நான் வீட்டுல அப்பான்னு தான் கூப்பிடுறேங்க ஐயா. ఇంట్లో నేను నాన్ననే పిలుస్తున్నాను. அப்பா என்பது నాన్న అని నువ్వు పిలిచేది என்னுடைய உறவு முறைக்கான ஒரு பெயரா இருக்கிறது. అది బంధమై ఉన్నది, ఆ పేరై ఉన్నది. ஆனால் எனக்கென்று ஒரு பேர் இருக்குது. అయితే మీ నాన్నకని ఒక పేరు ఉంటుంది. அது போல பிதா என்பது பெயர் கிடையாது. యేసయ్య చెప్పిన తండ్రి అనేది ఒక పేరు కాదు. இயேசு சொன்னார், యేసయ్య చెప్పాడు, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தோம், నేను నా తండ్రి నామములో వచ్చున్నా కానీ நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. నన్ను నమ్మలేదు. வேறு ஒருவன் தன்னுடைய சுய நாமத்தில் வருவான், వేరొకడు సొంత వాడి పేరులో వస్తాడు,
அதை ஏற்றுக்கொள்வீங்க. అది మీరు నమ్ముతారు. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? యేసు ఏం చెప్తున్నాడు? நான் எங்க அப்பா பேர்ல தான் வந்தேன். నేను మా తండ్రి పేరులోనే నేను వచ్చున్నాను అని చెప్తున్నాడు. ஐயா, కాలకాలமா தேவன் தம்முடைய பெயரை எங்கேயும் வெளிப்படுத்தவில்லை. అయ్యా, దేవుడు కాలకాలముగా ఆయన పేరుని ఎక్కడ బయలుపరచలేదండి. முதலாக ముందుగా ஒரு தூதன் மூலமாக ఒక దూత మూలంగా மரியாளுக்கு கேப்ரியல் வாயிலிருந்து பெயர் வருகிறது. గబ్రియల్ దూత మూలంగానే ముందుగా పేరు వస్తున్నది. அந்த பெயர் மகா பரிசுத்தமான பெயர், మహాపరిశుద్ధమైన నామమై ఉన్నది. அதுக்கு அடுத்தது மரியாள் கர்ப்பமாயாச்சு. வார்த்தை ஏற்றிட்டு மரியாள் கர்ப்பமாயிட்டாங்க. తర్వాత మరియాలు గర్భమైందా మా మాట నమ్మి அவங்க அங்கே இருந்து எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க. వాళ్ళ ఇంటికి వెళ్ళిందామి. அந்த அம்மா இப்ப கர்ப்பமாய 6 மாசம் ஆகுது. ఆ అమ్మ 6 నెలలుగా గర్భమై ఉన్నది. அவங்க ஒரு ஆசாரியனுடைய மனைவி, యాజకుడు ఆ భార్య. வயசான காலகட்டத்துல அந்த அம்மா கர்ப்பமாயிட்டாங்க. యాపమ కాలంలో ఎలిజబెత్ గర్భం వచ్చింది. இங்க இருக்கிற இந்த மரியா நேரா அந்த அம்மாவை தேடிட்டு போறாங்க. మరియా అక్కడికి వెళ్ళింది. அங்க போன உடனே அந்த வீட்டுல அந்த అమ్మ பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. అక్కడ ఆ ఇంట్లో ఆ ఒక అమ్మగారు చాలా శోకంగా ఉంది. கதவு தட்டாங்க. తలుపు తట్టింది. ఆంటీ 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 అని పిలిచింది. யாருமா அங்க అంటే ఎవరుమా అని పిలిచి అడిగారు. ఆమె మేరీ வந்திருக்கா ఆంటీ, మేరీ వచ్చున్నాను అని చెప్పింది. வாமா 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 రామా అని మరియా అని పిలిచింది. எப்படிமா இருக்கிற? ఎలా ఉన్నావమ్మా? நல்லா இருக்கிறேன் ஆண்டி. బాగున్నాను ఆంటీ. ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? ఆంటీ, మీకు ఒక విషయం తెలుసా? நான் கர்ப்பமா இருக்கிறேன் ஆண்டி. నేను గర్భంగా ఉన్నాను. அம்மா, உனக்கு పెళ్లి అయిపోయిందా? నీకు ఎప్పుడు వివాహం అయింది? எப்பமா கல்யாணம் ஆச்சு? నీకు ఎప్పుడమ్మా వివాహం అయింది? ஆண்டிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆண்டி. నాకు వివాహం అవ్వలేదండి. கல்யாணம் ஆகலையா? అయితే వివాహం అవ్వకుండా నువ్వు గర్భంగా ఉన్నావా? கர்ப்பம் ஆயிட்டியா? గర్భంగా ఉన్నావా? இது ఏదో రాంగ్ ஆச்சு. ఇది ఏదో తప్పై ఉన్నది. அந்த அம்மா யோசிக்குது. ఆమె వెంటనే ఆమె ఆలోచించేస్తుంది. இந்த நேரத்துல அந்த அம்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா, ఏం జరిగిందంటే அந்த அம்மா வயிற்றுல ஒரு 6 மாசம் பிள்ளை இருக்கு. ఆమె ఎలిజబెత్ కడుపులో 6 నెలల బిడ్డ ఉంది. அந்த பிள்ளை அந்த மூமெண்ட் இல்லாம அப்படி நின்னு போச்சு. బిడ్డ தீர்க்கதரிசி சொல்ற அந்த பிள்ளை செத்து போயிருந்தது. చనిపోయి చెప్తున్నాడు. அந்த பிள்ளை ரொம்ப நேரம் மூமெண்ட் கிடையாது. బిడ్డకు அந்த అమ్మ அப்படியே பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ఆ అమ్మ భయపడి అలా పడుకున్నది. அந்த நேரத்துல இந்த பொண்ணு வருது, சின்ன பொண்ணு உள்ள வருது. మరియా వచ్చింది. ఆడికి மரியாதை கிட்ட இதெல்லாம் கேக்குறாங்க. మరియా ఈ మాట అంతా అడిగిన తర్వాత இந்த அம்மாக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பயம். ఇంచుమించు ఆమెకి భయం వచ్చింది. வயித்துல அந்த பிள்ளை மூமெண்ட் கிடையாது. ఎందుకంటే ఆ బిడ్డ బాప్టిస్ట్ యోహాను లోపల ఉన్నాడు. ఏ ఒక మూమెంట్ లేదు. இப்ப மரியாதை சொல்றாங்க. అప్పుడు మరియా చెప్పింది, ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? ஒரு நாள் கேப்ரியல் என்கிட்ட வந்தாரு. ఒక రోజు என்கிட்ட பேசினாரு. ఆయన నాతో మాట్లాడాడు. அவர் சொன்னார், நீ கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவேன்னு சொன்னார். ఆయన చెప్పాడు, నువ్వు గర్భవతి అయి அது எப்படி ஆக நான் கேட்டேன். நான் புருஷனை அறியேன்னு சொன்னேன். భర్తను ఎరగలేని చెప్పాను. உன்னதமானவருடைய வல்லமை உன் மேல நிழலிடும் என்று சொன்னார். ఉన్నతమైన దేవుని యొక్క ఆత్మ నీ మీద ஆண்டி, அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். అప్పుడు నేను ఒక మాట చెప్పాను. நான் ஆண்டவருடைய அடிமை, నేను ఆ దేవునికి బానిస అని చెప్పాను. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று మాట சொன்னேன். చొప్పునే అవును గాక అని చెప్పాను. அவ்வளவுதான் ஆண்டி. ஆனா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க மாட்டேன். అయితే ఒక మగ బిడ్డ పుట్టదని చెప్పి அம்மா எல்லாத்தையும் கேட்டுன்னு என்னவோ ஏதோ கதை சொல்லிட்டு இருந்த போல. ఆమె అలా அந்த அம்மா ஒரு ஆசாரியோட வைஃப். ఎందుకంటే ఆమె యాజకుడు భార్య. அவங்க ஒரு వయசானவங்க. ఆమె చాలా వయసు కలిగిన இது சின்ன பொண்ணு வந்து ஏதோ பேசிட்டு இருக்குது. చిన్న ஏதோ கதை சொல்லிட்டு இருக்குது. ఈ పిల్ల ఏదో కథ చెప్తుంది. கேட்டு இருந்தாங்க. ఎంటా ఉండింది ఆమె. இப்ப மரியா சொன்னாங்க, మరియా ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு இப்படியாக பேர் வைக்க சொன்னாங்க. ఆ బిడ్డకి ఇలాంటి పేరు పెట్టమని. என்ன பேருமா? இயேசு என்ற பேர் வைக்க சொன்னாங்க. యేసు అని పేరు పెట్టారు. தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, చెప్తుంది, மனுஷ உதடுகளில் இருந்து அந்த பெயர் வெளிப்பட்ட உடனேயே పెదాల నుంచి ఆ சத்தமானது நேராக அந்த எலிசபெத்தை தொட்டது. శబ్దమైనది నేరుగా ఎలిజబెత్ ని తాకింది. எலிசபெத் மட்டும் கிடையாது, அது யோவானை தொட்டது. வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. పరిశుద్ధాత్మతో నింపబడి ఆ బిడ్డ ఎగిరింది. தீர்க்கதரிசி சொல்றாரு, చెప్తున్నాడు, அவன் உயிரை பெற்றுக் கொள்ள ஆரம்பித்தான். పొందుకొనింది. ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு. அவர் ஜீவாதிபதியா இருக்கிறார். முதலாக மனுஷ உதடுகளில் இருந்து இயேசு என்ற பெயர் வெளிப்பட்ட மாத்திரத்திலே మనిషి నోట్ల నుంచి యేసయ్య అని పేరు వచ్చిన మాత్రమే இப்ப எலிசபெத் சொல்றாங்க, ఎలిజబెత్ చెప్తుంది, சின்ன பொண்ணு பார்த்து சொல்றாங்க, చిన్న పిల్లని చూసి చెప్తుంది, என் ஆண்டவருடைய தாயார் வந்தது என்ன ఒక తల్లి వచ్చిన కార్యం ఏమిటి? பேச்ச மாறி போச்சுங்க. మాట మారిపోయింది. இப்ப அந்த அம்மாவை பரிசுத்தாவி நிரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மா தீர்க்க தரிசனமா பல வார்த்தை சொல்றாங்க. 2 பேரும் மாறி மாறி தேவ ஆவியால அங்க ஆட்கொள்ளப்பட்டு வித்தியாசமாய் அங்க நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ఇద్దరు పరిశుద్ధాత్మ నింపబడి మాటలు దేవుడు பேதுரு சொல்லுகிறார், పేతురు చెప్తున్నాడు, அப்போஸ்தலர் 4:12 అపోస్తలులు 4:12 வானத்தின் கீழே ఆకాశము కింద மனுஷருக்குள்ளே మనుషుల్లో நாம ரட்சிக்கப்படணும்னா మనము
రక్షించబడాలంటే இயேசு கிறிஸ்துடைய பெயரை இல்லாமல் வேறொரு பெயர் கொடுக்கப்படவில்லை. యేసుక్రీస్తు పేరు తప్ప వేరు నామం మనకు. அப்படியானால் நான் கும்பிடுறது இயேசு, నేను నమస్కరించేది నేను స్తుతించేది యేసునే. எனக்கு ஜீவன் கொடுத்தது இயேசு. ஆனா இயேசு நாமத்துல ஞானஸ்நானம் అంటే எடுத்துக்குவாங்க. యేసుక్రీస్తు నామంలో బాప్తిస్మం. நம்மள போல பேய் பிடிச்சவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. మనలాంటి దెయ్యము పట్టిన వాళ్ళు ఎవరు లేరండి. ஐயா நான் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பேன். మనము స్తుతించింది ఆ యేసయ్యనే. இப்ப நான் தைரியமா சொல்றேன் பாருங்க, ఇప్పుడు నేను ధైర్యం చెప్పాలి చూడండి. நான் எங்க அப்பாவுக்கு பிறந்ததுன்னு சொல்றதை விட நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். నేను యేసయ్యకి పుట్టాను, నేను యేసయ్యని బిడ్డనని చెప్పేది. ஏன்னா நான் ஒரு பாவிக்கு பிறந்து இப்போது இயேசு கிறிஸ்து மூலமா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். యేసుక్రీస్తు మూలంగా మరలా నేను జన్మించున్నాను. அவர் என்னோட பாவ சாபம் எல்லாவற்றையும் நீக்கி ఆయన నా పాపము శాపము అన్నిటిని తొలగించి என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். నన్ను అతడు జీవింపజేస్తున్నాడు. இந்த பேரை கேட்டதான் பிசாசு பயப்படுவோம். ఈ పేరు యేసు అనే పేరు, இந்த பேரு தான் ரட்சிப்பு இருக்கிறது. ఈ నామం ఉన్నది. ஆகையினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் தேவையா అందువల్ల இருக்கிறது. యేసుక్రీస్తు నామములో బాప్తిస్మ అవసరమై ఉన్నది. நான் ஒரு முறை ஒரு சோன் மனுஷனுக்கு பிறந்தேன். ఒక తడవ ఈ యొక్క அந்த மனுஷனுடைய பெயரை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். మనిషి ఒక పేరు, அது பாவத்தில் பிறந்து పాపములనే పుట్టాను. இப்போது தேவனால பிறக்கிறேன். దేవుని వల్ల జన్మించబడుతున్నాను. அந்த பேர் யார், எந்த தெய்வத்தினால நீ பிறந்திருக்கிற? ఆ పేరు ఏ దేవుడికి నువ్వు జన్మించ పుట్టావు? యేసు అనే దేవుడు. இயேசு கிறிஸ்து. ஆகையினால் இந்த முழு வேதாகமத்திலே పరిపూర్ణ ఈ పరిశుద్ధ గ్రంథములో எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா అన్ని స్థలంలో మీరు చూసారంటే எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல అందరూ యేసుక్రీస్తు నామములో ஏதோ புதுசா நினைச்சிருக்கிறோம். మనం ఏదో கிடையாது. ఏమీ లేదండి. అది இதுதான் முறை. ఈ పరిశుద్ధ గ్రంథంలో இதுதான் சத்தியம். ఇదే సత్యమే ఉన్నది. நான் இயேசுக்கு பிறந்தேன்னு சொல்றது எனக்கு என்ன வெட்கம்? నేను యేసుక్రీస్తుకి పుట్టానని చెప్పినా మనకు సిక్కేమిటి? எந்த தெய்வம் என்ன மாற்றினாரோ దేవుడు నన్ను మార్చాడు. அந்த தெய்வத்தின் பேர்ல நான் திரும்ப மறுபடியும் ఆ பார்க்கிறேன். దేవుడి పేరులో మరలా నేను జన్మించున్నాను. இந்த ரெவலேஷன் ఈ வருமையானா యొక్క ప్రత్యక్షత ఒక మనిషికి వస్తుందైతే ஆரம்பத்துல ரெவலேஷன் ஒண்ணும் தேவையில்லை. అక్కడ ప్రారంభంలో ఆ ప్రత్యక్షత ఏం అవసరం లేదు అనుకోండి. நீங்க வேதத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா మీరు పరిశుద్ధ గ్రంథాన్ని అలా మీరు నమ్మి విశ్వసించారంటే ஃபர்ஸ்ட் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ఫస్ట్ మనము ఆ వాక్యానికి మనం లోబడాల. வார்த்தைக்கு கீழ்ப்படிய பழகிட்டு లోబడేదానికి అలవాటు పడారంటే அடுத்தது தேவன் உங்களை அற்புதமா நடத்தி கொண்டு దాంతో போவார். దేవుడు మిమ్మల్ని అద్భుతంగా నడిపిస్తాడు. நம்ம ரொம்ப பெரிய அறிவாளி பாருங்க. మనము చాలా జ్ఞానవంతులు చూడండి. எங்க பாஸ்டர் சொன்னாரு, పాస్టర్ చెప్పాడు, எங்க பிஷப் சொன்னாரு. బిషప్ చెప్పాడు. இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுது பாருங்க. ఈ యొక్క బ్లూ ప్రింట్ ఈ పరిశుద్ధ గ్రంథం ఏం చెప్తుందో చూడండి. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டதா இருக்கிறது. అపోస్తులు ప్రవక్తలు అనే అస్థివారంలో సంగమ కట్టబడి ఉన్నది. தேவன் அப்போஸ்தலரை நம்பிதான் அவன் இந்த 12 பேரை தான் இந்த உலகம் முழுசா அனுப்புனாரு. దేవుడి అపోస్తులు నమ్మే ఈ 12 మందిని ఈ இந்த அப்போஸ்தலர் தான் இயேசுவை நமக்கு காண்பித்தவளா இருக்கிறாங்க. ఈ అపోస్తులే యేసయ్యని లోకానికి చెప్పారు. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్పాడు, நான் சொன்ன சுவிசேஷத்தை నేను அல்லாமல் చెప్పిన సువార్తను తప్ప நானாவது నేనైనా గాని வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாவது ఆకాశం నుంచి ఒక దూత వచ్చినా గాని வேறு ஒரு சுவிசேஷம் నేను சொன்னால் సువార్త చెప్తే அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். శపించబడినవాడని చెప్తున్నాడు அப்படியே పౌలు. வேதம் என்ன சொல்கிறது? అట్లయితే పరిశుద్ధ గ్రంథం ఏం చెప్తున్నది? வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்க. మాటకు అలా మీరు లోబడండి. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் தான் మరలా జన్మించే అనుభవమే பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள கொண்டு வரும். పరిశుద్ధాత్మను మీలో తీసుకొస్తుంది. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் పరిశుద్ధాత్మ దేవుడు మీలో వస్తేనే தேவனுடைய சுவாபம் உங்களிலிருந்து வெளிப்படும். దేవుని యొక్క స్వభావం మీలో నుంచి బయలుదేరి వస్తుంది. மாம்சத்துல பிறப்பது மாம்சமா మాంసములో இருக்கும், జన్మించేది మాంసమై ఉంటుంది. ஆவியில பிறப்பது ஆவியா ఆత్మలో இருக்கும். జన్మించేది ఆత్మై ఉంటుంది. ஐயா அப்படி இல்லைன்னா అట్లయితే படிப்பறிவு இல்லாம చదువు లేని பேதையா இருந்த అక్కడ நான் போய் இங்க போய் பிரசங்கம் பண்ண முடியுமா? నేను ఇక్కడ నిలబడి ప్రసంగం చేయడం కుదురుతుందా? ஐயா இந்த மாம்சத்தை ஒரு மனுஷியை கொண்டு வந்தாங்க. ఈ యొక్క మాంసంలో ఒక మనిషి నన్ను తీసుకొచ్చారు. ஆனா இதற்குள்ளாக இந்த வார்த்தையை நான் கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். దీని లాభంలో ఈ యొక్క మాట నేను లోబడాడు. அங்க இந்த வார்த்தையின் அடிப்படையில் என்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ఈ మాట ప్రకారం నా జీవితాన్ని సమర్పించాను. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார். నాలో పరిశుద్ధాత్మ దేవుడు వచ్చాడు. இன்றைக்கு இயேசுவும் நானும் ఇప్పుడు இணைந்திருக்கிறோம். యేసుక్రీస్తు నేను ఒకటై ఉన్నాము. பவுல் சொல்லுகிறார், పౌలు చెప్తున్నాడు, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நீங்க அத்தனை பேரும் క్రీస్తు యేసులో బాప్తిస్మ పొందిన మీరందరూ தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள்
கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். క్రీస్తుని మీరు చెందిన వారై ఉన్నారు, ధరించిన వారై ఉన్నారు. அப்படின்னா நான் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருப்பேன். క్రీస్తులో మీరు బాప్తిసము పొందుంటే நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு క్రీస్తుని చెంది ఉన్నారు అని அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ నామము మీద విశ్వాసము పొంది ఆయన అంగీకరించిన వారు அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். దేవుని బిడ్డలు పిల్లలయ్యేదానికి ஐயா, உலகத்துல எத்தனையோ தேவர்கள் இருக்கிறாங்க. ఈ లోకంలో ఎన్నో దేవుళ్ళు ఉన్నారు. நான் இயேசுவின் பிள்ளை. నేను యేసుని ఆ కుమార్తెని. நான் இயேசுக்கு பிறந்திருக்கேன். నేను యేసుకి పుట్టున్నాను. ஒரு முறை நான் பாவத்துக்கு மரித்து నేను ఒకప్పుడు పాపానికి చనిపోయి தண்ணீர்ல என்னை கொண்டு போனாங்க. నేలలో తీసుకెళ్లారు. இந்த நான் பாவத்துக்கு பிறந்த என்னுடைய சரீரத்தை పాపములో జన్మించిన ఈ శరీరాన్ని இதை கொண்டு போய் தண்ணீர்ல அடக்கம் பண்ணியாச்சு. తీసుకెళ్లి నేలల్లో అక్కడ பிறகு அங்கிருந்து நான் வெளில கொண்டு வரும்பொழுது నేలల్లో భూస్థాపన చేసి అక్కడి నుంచి మళ్ళా బయటకు இயேசு எப்படி உயிர் தெழுந்தார் அப்படியாக நானும் கூட உயிர் தெழுந்தேன். అట్లా నేను కూడా పునరుద్ధానంగా நீங்க இரண்டாவது முறை பிறந்திருந்தீங்கன்னா మళ్ళా రెండోసారి పుట్టు உங்களுக்கு இரண்டாவது முறை மரணம் கிடையாது. రెండో మరణం లేదు. சொல்லி முடிச்சிடலாங்களா? చెప్పి అయిపోయొచ్చండి. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்ல வாசிங்க, பிறகு தெலுங்குல வாசிங்க. ఫస్ట్ తమిళ్లో తెలుగులో வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். ప్రకటన గ్రంథము 20వ అధ్యాయము 6వ వచనము. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். போதும், தெலுங்குல ஒருத்தர் சொல்லுவாங்க. முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெற்றவர்கள் మొదటి పునరుద్ధానములో ఉన్నవారు அவர்கள் பரிசுத்தவானும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். భాగ్యవంతులని బైబిల్ చెప్తున్నది. இரண்டாம் மரணத்துக்கு அவர்கள் மேல அதிகாரம் கிடையாது. మరణానికి వాళ్ళ మీద అధికారం లేదు. என்னையா ரெண்டு மரணம் சொல்லுது பைபிள்? రెండు మరణాలు చెప్తున్నారు. இந்த பூமியில இந்த சரீரத்தை ஒரு முறை சாவுறோம் பாருங்க. ఈ భూమిలో ఈ శరీరంలో తరపున చనిపోతాము. அது உண்மையான டெத் கிடையாது. నిజమైన మరణము కాదు. அதனாலதான் கிறிஸ்துவ மரிச்ச பிறகு என்ன சொல்றோம்னா, అందువల్ల క్రైస్తవులు చనిపోయిన తర్వాత ఏం చెప్తున్నారంటే, பிரதர் கிறிஸ்துக்குள்ளாக நித்திரை அடைந்தார். ఆ సహోదరుడు క్రీస్తులో నిద్ర அவர் திரும்ப ஒரு ரிசரக்ஷனை எழும்ப போறார். ఆయన మళ్ళా పునరుద్ధానంలో లేయబోతున్నాడు. அப்படி அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே நான் மரித்து போவேனேயானால், అందువల్ల ఈ బైబిల్ ప్రకారం నేను క్రీస్తులో నిద్రించుంటే இயேசு வரும் பொழுது యేసయ్య మరలా ఈ భూమికి వచ్చేటప్పుడు கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவாங்க. క్రీస్తులో మరణించేవారు ముందుగా పునరుద్ధానం పొందుతారు. మొదటి పునరుద్ధానం. இவர்கள் உயிர்த்து ఈ మొదటి கிறிஸ்துவோடு கூட క్రీస్తుతో కూడా 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். 1000 సంవత్సరాలు రాజ్యము చేస్తారు. இவர்கள் மீது இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. రెండో మరణానికి అధికారం లేదు. மற்றவர்கள் மரித்து எழுந்த பிறகு మరలా రెండో ఆ పునరుద్ధానములో లోకములో ఉన్న వాళ్ళు లేస్తారు. பூமியில ஒரு முறை மரிச்சாச்சு, భూమిలో అంతా చనిపోయారు వాళ్ళు. திரும்ப அவன் ஆவியோடு கூட அங்க தேவனுடைய சமூகத்தில் நிற்பான். మళ్ళా ఆత్మతో దేవుని సముఖం ముందు అతను నిలబడతాడు. இப்போது அந்த ஆத்துமா சாகும். అప్పుడు ఆ ఆత్మ చనిపోతుంది. பைபிள் சொல்றது தெரியுங்களா? బైబిల్ చెప్తుంది తెలుసా? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். పాపము చేసే ఆత్మ చనిపోతుంది అని బైబిల్ அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ளாக மக்கள் கடந்து போவாங்க. రెండో మరణములో ఆ దేశుని నమ్మడం వల్ల వెళ్తారు. ஆனா முதலாவதாக நான் இந்த வார்த்தையின் அடிப்படைகளை மாற்றிக்கொள்வேனேயானால், బైబిల్ ప్రకారం நான் முதலாவது உயிர் தெழுதல எழுந்து அவரோடு கூட போவேன். మనము మొదటి పునరుద్ధానంలో அங்கு ఆయనతో அங்கு நான் ஆசாரியனாக அவர் பக்கத்தில் அவருக்கு பணிவிடை செய்வேன். నేను యాజకుడుగా ఆయన పక్కల ఆయన కూడా ఉంటాను. இரண்டாம் மரணத்துக்கு என் மீது அதிகாரம் கிடையாது. రెండో మరణానికి నా మీద అధికారం లేదు. அதுக்கடுத்து ஒரு பொதுவான ரிசரக்ஷன் நடக்கும். దాని తర్వాత ఇంకొక పునరుద్ధానం జరుగుతుంది. రెండో அங்க எல்லாரும் வருவாங்க. అక్కడ అందరూ వస్తారు. அங்க வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பாங்க. అక్కడ తెల్ల సింహాసనం ముందు அங்க நியாய தீர்ப்பு நடக்கும். న్యాయ తీర్పు జరుగుతుంది. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் పాపము చేసే அந்த ఆత్మ நரகத்தில் தள்ளப்படுவார்கள். అనే మాట ప్రకారం వాళ్ళు నరకంలో రెండో మరణంలో వెళ్ళిపోతారు. சமுத்திரம் தன்னிடத்தை மரித்தவர்களுக்கு ஒப்பு கொடுக்கும். అక్కడ సముద్రము వాళ్ళలో సముద్రంలో చనిపోయిన వాళ్ళని అది ఇస్తుంది. நெருப்பு அதுகிட்ட மரிச்சோ நெருப்பெல்லாம் ஒப்பு கொடுக்கும். అక్కడ నిప్పులో చనిపోయిన నిప్పు ఇస్తుంది. అక్కడ பிறகு இவர்களா ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச
இந்த ஆத்துமா எரியிற அந்த అగ్నిக்குள்ளாக போகும். వీళ్ళందరికీ దేవుని తీర్పు తీర్చబడినాక ఆ కాలుతున్న ఆ నరకంలో వాళ్ళు వేస్తారు. நான் இரண்டாவது பிறப்பு பிறந்திருப்பேன் రెండో తడవ జన్మించుంటే దేవునికి எனக்கு இரண்டாவது மரணம் నాకు இல்ல. రెండో మరణం నరకం లేదు. இரண்டாவது பிறப்பு இல்லை என்றால் రెండో జన్మ లేదు, జన్మించలేదండి. இரண்டாவது மரணம் உண்டு. రెండో మరణం మీకు ఉంది. நான் வாசிச்சு முடிக்கிறேன். నేను చదివి అయిపోతాను. பெர்குமு சபை திருக்க சொல்றாரு, బెర్కుము ఆ సంఘాన్ని గురించి ஒரு மரணம் இருக்கிறது என்று நான் அறிந்திருந்திருந்தால் ఒక్క మరణమే ఉందని నేను తెలుసుకుంటే அப்போது எங்கேயோ இன்னொரு மரணம் இருக்கத்தான் வேண்டும். అప్పుడు ఇంకొక మరణం ఎక్కడో ఉంటుంది. ஏனெனில் ఎందుకంటే நாம் அடைகிற ஒரு மரணம் మనము పొందే మరణము பூமியில் மாம்சத்தில் அடைவது, మన ఈ భూమిలో మాంసంలో మనం మరణిస్తున్నాం. இரண்டாவது மரணம் ஆவியில் முழுவதுமாக எல்லாவற்றிலும் விருந்து அகன்று ஒன்றுமில்லாமல் ஒழிந்து போவது என்பதே மரணம். రెండో మరణము ఆత్మలో అన్నిటిని వదిలేసి మరణించేదే రెండో మరణం. ఆత్మ చనిపోయేదాని గురించి. அப்பொழுது அவர்கள் நாம் அறிந்திருக்கிற மட்டில் అప్పుడు ఆ వాళ్ళు మనం తెలుసుకున్న దాన్ని బట్టి நிலைத்திருக்காமல் నిలబడకుండా వెళ్ళిపోతారు. அதை நாம் மரணம், ஆனால் ஒரு கிறிஸ்தவன் மரிப்பதில்லை. అది వాళ్ళు మరణిస్తారు. అయితే ఒక క్రైస్తవుడు మరణించడు. கிறிஸ்தவன் மரிக்கிறான் என்பதற்கு ஒரு வேத வாக்கியமும் இல்லை. క్రైస్తవుడు చనిపోతాడు అని చెప్పేదానికి ఒక బైబిల్లో వాక్యం కూడా அவன் లేదు. நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். అతడు నిత్య జీవాన్ని పొందుకొని ఉన్నాడు. முடிவாக அவனுடைய ஆத்மா ஒரு நாளில் மரிக்கும். ఆఖరగా అతడు ఆత్మ ఒక రోజు చనిపోతుంది. இது யார சொல்றாருன்னா மற்ற மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறாரு. అక్కడ ఆఖరగా ఇంకొకల ఆత్మ చనిపోతుంది. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். పాపము చేసే ఆత్మ చనిపోతుంది. நான் இந்த பூமியில இரண்டாவது என் அப்பா அம்மாக்கு நான் ஒரு முறை பிறந்தேன். ఈ భూమిలో నా తల్లి తండ్రులకు ఒక తరం నేను పుట్టాను. ஒரு பாவியாகவே இந்த பூமிக்கு வந்து పాపిగా ఈ భూమికి వచ్చాను. என்னோட பாவத்துக்கு பரிகாரி இயேசு என்பதை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். నా పాపానికి పరిహారం యేసయ్యని నేను విశ్వసించాను. பிறகு இயேசு ரத்தம் என்னை கழுவினது. యేసుక్రీస్తు రక్తం నన్ను కడిగినది. அவருடைய வார்த்தையின்படி நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறேன். వాక్య ప్రకారమే బాప్తిసం పొందుకున్నాను. அது அவருடைய பெயரிலே ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறேன். పేరులో బాప్తిసం తీసుకున్నాను. அவர்தான் என்னுடைய ரட்சகர். ఆయనే నా రక్షకుడు. இப்ப என்னுடைய தெய்வத்துடைய பேர் என்ன? నా దేవుడు ఒక పేరు ఏంటంటే இயேசு. యేసు. செத்து போன ஒரு பிள்ளைய மனுஷ வாயிலிருந்து வார்த்தை வந்து அந்த பிள்ளையை துள்ள செய்திருக்குமையினால், చనిపోయిన ఆ ఒక బిడ్డ ఆ ఒక యేసు అనే పేరుని విని ఆ ఎగురుతూ గంతులేస్తే மரித்து போன இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது தான் இயேசு என்ற பேர். నా చనిపోయిన నా ఆత్మను పునరుద్ధానం చేశాక యేసు தீர்க்கதரிசி சொல்றாரு, ప్రవక్త చెప్తున్నాడు, பரலோகத்தின் முழு குடும்பத்திற்கும் పరలోకంలో ఉన్న పూర్తి కుటుంబానికి இயேசு என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. యేసు అనే పేరే పెట్టబడి ఉన్నది. ஆகையால் இது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காத யாராவது ஒருவர் இருப்பீங்களா? అందువల్ల మన మధ్యలో ఇంతవరకు బాప్తిసము యేసుక్రీస్తు నామములో బాప్తిసము இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுகிறதோ, వాళ్ళు ఎవరైనా ఉంటే ఈ బ్లూ ప్రింట్ ఏం చెప్తున్నదో தேவன் இதை மட்டும் தான் அங்கீகரிப்பார். దేవుడు దీన్ని మాత్రం అంగీకరిస్తాడు. பிலிப்புடைய வார்த்தை தூக்கி குப்பையில போடுங்க. ఆ మాటను ఎత్తి మీరు కంట కుప్పలో వేయండి. எந்த மனுஷனுடைய வார்த்தை நமக்கு தேவை கிடையாது. మనిషి మాట మీకు అవసరం లేదు. தேவன் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். దేవుడు రాసిచ్చిన ఈ పరిశుద్ధ గ్రంథాన్ని అంగీకరిస్తాడు. ஆகையினாலே అందువల్ల born again, మరలా మీరు జన్మించాలి. நாம மறுபடியும் பிறந்தாக வேண்டும். మరలా మనము ఖచ్చితంగా జన్మించాలి. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெறும் பொழுது, మీరు మారు మనసు పొంది యేసుక్రీస్తు నామములో బాప్తిసం పొందేటప్పుడు பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிப்பார். పరిశుద్ధాత్మ దేవుడు మిమ్మల్ని అభిషేకిస్తాడు. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். మీ జీవితంలో గొప్ప మార్పు చెందుతారు. அப்போது நீங்க தனிப்பட்ட நபர் கிடையாது. అప్పుడు మీరు ఒంటరి వ్యక్తి కాదు. நீங்க கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். క్రీస్తుని చెందిన వారు. நீங்களும் இயேசுவை நடப்பீங்க. మీరు యేసయ్య నడుస్తారు. இயேசு உங்களுக்குள் இருப்பார். యేసు మీలో ఉంటాడు. இயேசு உங்களை வழி நடத்துவார். యేసు మిమ్మల్ని నడిపిస్తాడు. இயேசு உங்கள் கரங்களை பற்றி கொள்வார். యేసు మీ చేయిన పట్టుకుంటాడు. இங்க ஏறி வாருங்கள் என்று சொல்வார். ఎక్కి రండి. நீங்கள் అక్కడికి போய் మీరు ఆ స్థలానికి వెళ్ళి மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து வாழ போகிறீர்கள். వధువురాలు మీరు కలిసి ఉంటారు. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ప్రభు మిమ్మల్ని ఆశీర్వదించును. நாம் யாவரும் எழுந்திருக்கலாமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மறுபடியும் பிறந்தாக வேண்டிய அவசியமா இருக்கிறது. మనం మరలా జన్మించే అవసరమై ఉన్నది. நாம ஒருமுறை நம்ம அப்பா அம்மாக்கு பிறந்திருக்கிறோம். ఒక తరం మన తల్లి తండ్రులకి భూమిలో జన్మించాము. இதை தாவீது சொல்கிறான். ఇది దావీదు என் చెప్తున్నాడు. தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். పాపములో నన్ను గర్భించింది. நான் துர்க்குணத்திலே உருவானேன். నేను దుర్గుణములో సృష్టించబడాను. ஆகையினால இந்த பிறப்போடு கூட நீங்க தெய்வத்தை குறித்து எந்த விதமான கருத்தை புரிந்து கொள்ள முடியாது. అందువల్ల ఈ జన్మతో దేవుని గురించి ఏ కార్యం మీరు
అర్థం చేసుకోలేరు. உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் உங்களோட வாழ்க்கைக்குரிய அற்புதமான ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்கிறார். మిమ్మల్ని సృష్టించిన సృష్టికర్త మీ జీవితాన్ని గురించి అద్భుతమైన బ్లూ ప్రింట్. இந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ, ఈ మాట మీకు ఏం చెప్తున్నదో, இதன் அடிப்படையில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. దీని ప్రకారం ఈ జీవితాన్ని கர்த்தர் సమర్పించండి. உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராக ప్రభువు మీ இருக்கிறார். జీవితాన్ని మారుస్తాడు. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து கடன் சொல்ல ఒక போகிறோம். పాట పాడి ప్రార్థన చేసి, இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இந்த உலகத்தை படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். ஓம் நாமமே அழைத்தாங்க, நான் பாடுவேன் உமக்காக. எங்கள் இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். எங்கள் இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். இயேசு எங்கள் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எங்கள் வாலிபக் காலமெல்லாம் எங்கள் வாழ்க்கையின் துணையானார். எங்கள் வாலிபக் காலமெல்லாம் எங்கள் வாழ்க்கையின் துணையானார். ஓம் நாமமே அழைத்தாங்க, நாம் பாடுவேன் உமக்காக. எங்கள் இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். எங்கள் இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். இயேசுவே எங்கள் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஒருவன் மறுபடியும் பிரபாவித்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, அதை குறித்து புரிஞ்சிக்கவே முடியாது. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கிறது, ஆவியில பிறப்பது ஆவியாக இருக்கிறது. இயேசுவோட பாவத்துக்காக, என்னுடைய விருதலுக்காக, என்னுடைய சாபத்துக்காக கல்வாரியில ஜீவனை கொடுத்து மரித்தார் என்பதை விசுவாசிப்பது அற்புதமான காரியம்.
பிறகு நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் பாப்டிசம் தண்ணீர்ல மூழ்கி எழுந்திருப்பேன். நான் பாவத்துக்கு ஒரு முறை மறிக்கிறேன், பிறகு எழுந்திருக்கிறேன். நான் யாருக்காக மறிச்சேன்? என்னுடைய பாவத்துக்காக மறிச்சேன். இப்போது இயேசுவின் பேரில் நான் எழுந்திருக்கிறேன். ஆகையினாலதான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 19ஆம் அதிகாரத்துல எபேசுக்கு வருகிறார் பவுல். அங்க சிலரை பார்க்கிறார், ஒரு 12 பேரை பார்க்கிறாரு. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா கேட்கிறாரு. பரிசுத்த ஆவியை கேள்விப்படவில்லை. நீங்க என்ன ஞானஸ்நானத்தை எடுத்தீங்க? நாங்க யோவான் சொன்ன ஞானஸ்நானத்தை எடுத்தோம். அப்படியா? யோவான் தனக்கு பின் வருகிறதான இயேசுவை குறித்து சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு புரியல. பவுல் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் மீது கைகளை வைக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு ஒரு பெரிய மாற்றத்தை சமாரியாவில் கொண்டு வருகிறார். அங்கு ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. பேதுரு பிரசங்கிக்கிறார். கொர்நேலி வீட்டுல அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். பேதுரு சொல்லுகிறார், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இவருக்கு யார் தண்ணீரை விளக்கலாம்? உடனே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். ஆகையினால இயேசுடைய பெயரில் ஞானஸ்நானம் எடுப்பதில் நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? அவர் தான் எங்களுடைய தேவன். நான் அதை சொல்றதுக்கு சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அந்த நாமம் உன்னத நாமம். அந்த நாமத்துக்கு முன்னாடி எல்லா முழங்காலும் முடங்கும். பேய் பார்த்தா பயந்து ஓடணும். அந்த நாமத்துக்கு நான் பிறந்திருக்கேன். என் பேர்ல இயேசு என்ற பேரை சேர்த்தது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் எங்க அப்பா பேரை சொல்றதை விட இயேசு என்ற பேரை சொல்றதை நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் தான் வாழ்க்கையை மாற்றினவர். என்னை வாழ வைத்தவர் இயேசு. எனக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு. என்னை இந்த இடத்தை கொண்டு வந்தவர் இயேசுவாக இருக்கிறார். ஜெபிப்போமே. எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமமாகிய இயேசு என்ற நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற வார்த்தையை ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தையை கேட்ட மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தொட்டோருமையாக ஜெபிக்கிறோம். இனி இந்த வார்த்தையை கேட்க போகிற இந்த பிள்ளைகளை கூட இங்க தொட்டோருமையாக ஜெபிக்கிறோம். வந்த ஒருவர் கூட வந்தவனமாய் போகாதவர்களுக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது வேண்டுகிறோம். இனி வரப்போகிற காலத்துல ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிற பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்ய வந்த அத்தனை பேரையும் இந்த ஊழியக்கான நான் ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களை இறுக பற்றி கொண்ட நலன்கையா கர்த்தாவே, உங்களுடைய திருவுளச்சித்தம் நிறைவேற்றும். இந்த பிள்ளைகளுடைய தேவை மக்கள் தெரியும். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வேண்டுதல் மக்கள் தெரியுமாக. ரட்சகா, அன்றைக்கு கர்த்தாவ மரியாதை வாயிலிருந்து இயேசு என்ற பேர் வந்த மாத்திரத்தில் எலிசபெத்தினுடைய கவலையெல்லாம் மறந்து போயிருக்கும் என்றால், இன்றைக்கு இயேசு என்ற பெயரில் வந்த மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கவலை கண்ணீர் துக்கம் எல்லாம் மாறி போவதாக. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.